திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க. குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது, வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர், கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை, வடிவினர் பயில் வலி வளமுறை இறையே. போழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல் மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. சிற்றம்பலம். அண்ட சராசன அதிபதியாக விளங்கக்கூடிய எம்பெருமான் திருவடிகளை வணங்கி, மகா சன்னிதானங்களை வணங்கி, வித்யா குருவை வணங்கி, இங்க அனைத்து அடியார்களை திருவடிய தாமரைகளையும் வணங்கி, அடுத்ததாக அப்பர் அருள்நெறி மன்றம் அங்க கூடியிருக்கும் சிறப்பு வாய்ந்த அருளாளர்கள் அவர்களையும் வணங்கி, அப்பர் அருள்நெறி மன்றம் சிவத்திரு அமைப்பாளராக விளங்கக்கூடிய சாந்தா சண்முகம் அம்மையாரை வணங்கி, அடியனுக்கு கொடுத்த தலம் சிரபுரம், அந்த சிரபுரம் என்ற தலத்தை பாடலை சிந்திக்க இருக்கிறோம். எனக்கு கொடுத்த முதல் பாடலே முதல் வரியிலே எனக்கு சிந்திக்க கொடுத்துருக்குறாங்க அம்மா. ஆனா அவ்வளவு ஒரு சிறப்பு. அந்த தலமாகட்டும் அந்த பாடலாகட்டும் எல்லாமே சிறப்பு. அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா, யாத்திரைன்னு சொல்லுவோம். பொதுவா நம்ம ஒரு தலம் போய் பார்க்கணும் யாத்திரைன்னு சொல்லுவோம். அதை இருவகை யாத்திரைன்னு சொல்லுவோம். அதாவது சீவ யாத்திரைன்னு ஒண்ணு சொல்லுவோம், சிவ யாத்திரைன்னு ஒண்ணு சொல்லுவோம். சீவ யாத்திரைனா என்னன்னா, உலகத்தோடு ஒட்டி வாழ்வுதான் சீவ யாத்திரை. இந்த சிவ யாத்திரைன்றது சிவபெருமானை நோக்கி செல்வது. அந்த சீவ யாத்திரை என்னது? துன்பம் தரக்கூடியது. இந்த சீவ யாத்திரைக்கு முற்றுப்புள்ளி வைத்து அழியாத இன்பம் தருவது சிவ யாத்திரை. இந்த உலகம் துன்பம் நிறைந்ததுதான். நம்ம உலக மாயிலே வாழ்ந்துட்டு இருக்கிறது துன்பம் நிறைந்ததுதான். இன்பமும் உண்டு, துன்பமும் உண்டு, இன்பமும் உண்டு. ஆனால் அது நிரந்தரமா என்று பார்த்தால் அது நிரந்தரம் கிடையாது. ஒவ்வொரு காலத்திலும் ஒரு இன்பம் கிடைக்கும், ஒவ்வொரு காலத்திலயும் ஒரு இன்பம் கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அது இன்பம் நிலைத்து இருக்குதான்னு கேட்டா இல்ல, ஒரு சிறிது காலம் தான் இருக்கும். அதாவது ஏன் அது அப்படி, எப்படி அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் நம்ம எப்படி களையணும் அப்படின்னு பார்த்தா, அது எப்படி நீக்கணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன முதல்ல ஞானம் பெறணும். அந்த ஞானம் பெறதுக்கு என்னென்ன வழிமுறைகள், அது என்னது என்று ஏதோ பார்க்கலாம். ஞானத்தை பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா என்று சிந்தித்து பார்த்தால் அதற்கு 3 வழிமுறைகள் சொல்றாங்க. 3 வழிகள் உள்ளன. என்னது என்று முதல் வழி என்னன்னா, ஞானிகளோடு தொடர்பு. ஞானிகளோட தொடர்பு. ஞானிகள்னா யாரு? நம்ம பெரிய பெரிய குருமார்கள் சொல்லுவோம். இப்ப ஞானிகளா நம்ம ஞான சம்பந்தம் ஞானிகள் தான் சொல்லுவோம். ஏன்னா அவங்களுக்குலாம் என்ன தமிழ் ஞான சம்பந்தன் இல்லையா? அவங்க பேரே பாருங்க எப்படி, தமிழ் ஞான சம்பந்தன் அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி வள்ளல், நம்ம திருமுறையெல்லாம் கிடைச்ச வள்ளல் இல்லையே அவரு. ஞானிகளை நம்ம என்ன வணங்கணும். அப்புறம் நல்ல மெய்யடியார்களுடைய தொடர்பு இருக்கணும், நல்ல ஞான ஆசிரியர் கிடைக்கணும், அப்புறம் என்னென்ன நல்ல குருமார்கள் கிடைக்கணும். 2வது ஞான நூல்களை சொல்லுது இல்லையா, ஞான நூல்களை நம்ம கற்கிறோம் இல்லையா, அது என்ன ஓதணும்,
ஞான நூல்களை படிக்கணும். ஞான நூல் படிக்கிறது மட்டும் இல்லாதது அறிந்து சிந்திக்கணும். அப்புறம் 3வது ஒண்ணு என்னன்னா, புண்ணிய நதிகளில் நீராடணும். நீராடி புண்ணிய தலங்களை தரிசிக்கணும். தலையாத்திரை நான் புண்ணிய நதிகள் நம்ம இங்க ஒண்ணு இடத்துல நம்ம இங்க தமிழ்நாட்டுலன்னு பார்த்தா காவிரி, அது மாதிரி நிறைய நதிகள் இருக்கு இல்லையா? ஆனா மற்ற தலையாத்திரை என்னது வடக்கு பக்கம் இருக்கு. மற்ற தலையாத்திரை செல்லணும். அப்ப தலையாத்திரை நமக்கு என்ன தரும் அப்படின்னு கேட்டா உண்மையில ஞானத்தை தரும் தான். எப்படி தருங்க? நம்ம தலைமுதல் செல்வதனால என்னென்னங்க நமக்கு கிடைக்க போகுது? முதல்ல நிறைய அனுபவம் கிடைக்கும். அடியனுக்கு நிறைய அனுபவம் கிடைச்சது. தலையாத்திரை போறதுனால நிறைய அனுபவம் கிடைக்கிறது. அப்புறம் என்னன்னா அந்த பசின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த பசி இல்ல, வயிற்று பசி இல்ல. பசி தாகங்களை பொறுத்து கொள்ளும் தன்மை ஏற்படும். அது 2 வகையா நம்ம சொல்லலாம். அதை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பசி தாகங்களை பொறுத்து கொள்ளும் தன்மை நமக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாம அந்த வழிமுறையெல்லாம் நமக்கு யார் சொல்லுவாரு? அந்த யாத்திரைக்கு போக்குள்ளலாம் அந்த 4 வழிபட்ட தலம்லாம் இருக்கு இல்லையா? நமக்கு என்ன செய்யறாங்க? நம்ம வழி நெறிப்படுத்துவாங்க. வழி நெறி செய்த அருளாளர்கள் அவர்கள்லாம். 4 பெருமக்கள், ஆழ்வார்கள். ஒவ்வொரு திருக்கோயிலை பற்றியும் அந்த ஆகமும் வேதம் எல்லாமே என்னது அதுல சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் கருத்துக்கள் பாத்தீங்கன்னா அத்தனையும் அதுல அடங்கி இருக்கின்றன. அதுல 2 வகை உள்ளது. ஒன்று தல யாத்திரை. தல யாத்திரை செல்வதன் மூலம் நமக்கு ஒரு பயன் கிடைக்குது. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா 12 திருமுறைகள், 12 திருமுறைகள் சொல்லும் அறநெறிகள். அடுத்ததாக என்ன சொல்லுது? சித்தாந்த நெறி. சித்தாந்தம் படிக்கணும்னு சொல்ல ஆகம்னு சொல்றபடியா சித்தாந்த நெறியெல்லாம் நமக்கு வகுத்து கொடுக்க வேண்டியது. இந்த மாதிரி அத்தனை கருத்துக்களும் அதுல அடங்கியிருக்கின்றது அப்படின்ட்டு நம்ம தல யாத்திரை போறதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல பிரம்மஞானிகளான 4 பெருமக்கள், அருணகிரிநாதர், கிருபானந்த வாரியார், சேக்கிழா பெருமான் போன்ற பிரம்மஞானிகள் என்ன பண்ணாங்க? யாத்திரை புரிந்தனர் தான் சொல்லலாம். அவங்கள யாத்திரை சென்றுதான் அவங்கள திருவள்ளுவர் பெற்ற சிவஞானியர்கள்னு சொல்லலாம். யாத்திரை புரிந்ததுனால திருவருளை பெற என்னது விரும்பும் நாம் என்ன செய்ய யாத்திரை புரிவது எத்தனை அவசியம் என்பதை நாம் உணர்தல் வேண்டும். அது என்னதுங்க நம்ம புரிந்து கொள்ளணும் அங்க போனா அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? நாம் யாத்திரை செல்கிறோமா? அந்த யாத்திரை அல்லது இதை நம்ம டூர் மாதிரி நினைச்சிருக்கோம். அந்த யாத்திரை இல்ல. நம்ம என்னது நம்ம ஆன்மா முதல்ல என்ன பண்ணணும்? தூய்மை பெற்றணும். முதல்ல என்னது நம்ம ஆன்மா தூய்மை பெற்று அறத்தின் வழியாக நம்ம ஆன்மா முதலில் அறத்தின் வழியாக அன்பின் வழியாக தான் அதனை பெறலாம். இந்த மாதிரி யாத்திரை போகணும். அப்படிதான் அந்த வழிமுறை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பாகத்திரை என்னவென்றால் தான் திருமுறைகள். அது என்னங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு திருமுறைக்கு போயிட்டீங்க அப்படின்னா உண்மைதான். அந்த திருமலை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நினைத்திற்கு அரிய திருமுறை தான். எல்லாமே சொல்லுவாங்க. திருமுறை என்னது சாத்திரம் தோத்திரம் 2 கண்கள் சொல்லுவாங்க இல்லையா? நமக்கு என்ன 2 கண்கள் இருந்தாதான் ஒளிப்பெறலை பெற முடியும். உடம்புல எதுங்க நம்ம முக்கியம் அப்படின்னு சொல்றோம்னா நமக்கு தலைப்பை தான் முக்கியம்னு சொல்லுவோம். ஏன்னா எல்லாமே முக்கியம்தான். ஆனா முக்கியமானது என்னன்னா நம்ம கண்ணு தான் சொல்லுவாங்க. ஆசிரியர் மாணவர்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்க? ஒரு தாய் அம்மாவோ அப்பாவோ குழந்தைங்கள்ட்ட போய் கேட்டா ஆசிரியர்கிட்ட பார்த்து என்ன சொல்லுவாங்க? நீங்க நல்ல மாணவனை கண்டீங்க, வேணான்னு சொல்லல. அவர்கள் பெற்றோர் என்ன சொல்லுவாங்க? என்ன என்று சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, என் மகன் தப்பு பண்ணா, அவன் நல்லா படிக்கல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுங்க? இந்த 2 கண்ணை மட்டும் விட்டுட்டு தோலை உரிங்க ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது உங்களுக்கு தெரிஞ்ச கதைதான். உதாரணம் என்னது சொன்னதுன்னா உடம்புதான் எல்லாம் முக்கியம்னு நாம் இருக்கிறோம். அந்த 2 கண்கள் போன்ற இருப்பது என்னது? திருமுறை. அது என்ன சொல்கின்றது? எல்லாவற்றையும் நல்வழிகளை சொல்கின்றது. எல்லா விதமான நல்வழிகளும் நமக்கு சொல்கின்றது. நல்வழி பயிர்வதற்காக எப்படி அந்த இறைவனின் நிலையை நம்ம எப்படி அந்த நல்வழி வரணும்னு நம்ம என்ன செய்யணும்? அந்த இறை நிலையை அடையணும் இல்லையா? மீண்டும் பிறப்பு வேண்டாம். பிறப்பு இறப்பு இறப்பு பிறப்பு அப்படின்னு அந்த வேண்டாம் என்று நமக்கு சொல்கிறது. அப்படின்னா என்னப்பா? நம்ம அப்படி மீண்டும் பிறந்தா வரோம் இல்லையா? அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா அப்ப நம்ம அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம அறநெறியில வாழணும், அன்பால வாழணும்,
முதல்ல என்ன செய்ய விடணும், நான் எனது என்று பற்றை போக்கணும். அடுத்தது என்னது, ஆணவம் கண்மம் மாயை நீக்கணும் என்று இந்த நீதி நூல்கள்லாம் நமக்கு இந்த அறத்தை பத்தி தான் சொல்லுகின்றது. அதனால்தான் அந்த வகையில திருமுறை முக்கியமாக யாத்திரை செய்வதற்கு துணை புரிகின்றது. திருவாசகத்துல யாத்திரை பத்துன்னு ஒரு பதிகமே இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த பதிகம் சொல்லாத விஷயமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி சிறப்பான ஒரு பதிகம் அது. திருமுறை என்ன நமக்கு சொல்லுதுன்னா, பதி பசு பாசம் எல்லாவற்றையும் சொல்லுகிறது. இதை அறிந்து நம்ம செயல்படுவோம் என்று சொல்லி நம்ம இப்ப தலத்துக்கு செல்வோம். இப்ப நமக்கு கொடுத்த தலம் என்னது, சிரபுரம். அந்த சிரபுரம்னா என்ன அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். சிரபுரம்னா ஒரு சிறப்பு உண்டு, சிறப்புறத்துக்கே ஒரு சிறப்பு உண்டு. ஏன்னா அது முக்கியமான ஒரு தலம். என்னென்ன, திருஞான சம்பந்த பெருமான் பிறந்த ஊர் இல்லையா, ஒரு ஞானப்பால் கிடைச்ச ஊர் இல்லையா. அந்த சிரபுரத்துக்கு நிறைய சிறப்பு உண்டு. எல்லாம் சொன்னா எனக்கு நாணி ஆயிடும், நம்ம பாட்டுக்கு போக முடியாது. அதாவது என்னன்னா, ஒரு தலம்னா சிதம்பரத்துல ஒரு தலம் அப்படின்னா, சிதம்பரத்துல குரு லிங்க சங்கம வழிபாடு உண்டு சிதம்பரத்துல. அதே மாதிரி இந்த தலத்திலையும் குரு லிங்க சங்கம வழிபாடு இந்த தலத்திற்கு ஒரு சிறப்பு. இந்த தலத்திற்கு 12 பேர்கள் உண்டு. அதுல என்ன முதல்னா, பிரம்மன் வழிபட்டதால் பிரம்மபுரம். இரண்டாவது, இறைவன் மூங்கில் வடிவமாக தோன்றியதால் வேணுபுரம். மூன்றாவது, சூரியனுக்கு பயந்த தேவர்கள் புகையிடமாக விளங்கிய தலம் மாதிரி புகழி. நான்காவது, குருவான வியாழன் வழிபட்டு குருத்துவம் பெற்றமையால் வெங்குரு. ஐந்தாவது, பிரளய காலத்தில் இறைவன் உமையோடு சுத்தமாய தோணியாக கொண்டு வந்து தங்கி இருந்ததால் தோணிபுரம். ஆறாவது, பூமியை பிளந்து சென்ற ரணியாக்கனை கொன்றவராக மூர்த்தி வழிபட்டதால் பூந்தராய். தலைக்கூறாகிய ராகு பூஜித்ததால் சிரபுரம் தான். இந்த தலைக்கூறாகியதான் நம்ம பார்க்க போறோம். ராகு பூச சிரபுரம். எட்டாவது, புறாவடியில் வந்த அக்கினியால் சிவி மன்னன் நற்கதி அடர்ந்தமையால் புறவம். 9, சண்டை புல்லால் மாய்ந்த தம் குலத்தோரால் வழி அந்த பழி இருக்கு இல்லையா, அந்த பழி தண்ணி பற்றாதிருக்க கண்ணபிரான் வழிபட்டதால் சண்பை. தில்லை பெருமாளுடன் வாதாடிய குற்றம் போக காளி இங்கு வந்து வழிபட்டதால் காளி சீர்காழி. அடுத்தது, பழிச்சொல் நீங்க பராசர முனிவர் பூசித்ததால் கொச்சை வயம் என்று ஒரு பெயர். அடுத்தது, மனத்தொகுதி நீங்குமாறு ரோமச முனிவர் வழிபட்டதால் கழுமலம் எனவும் பெயர் பெற்றது. இறைவன் பிரம்மபுரீஸ்வரர், தோணியப்பர், சட்டைநாதர் என்று பெருமானுடைய நாமங்கள். இறைவி பெரிய நாயகி, திருநிலை நாயகி, அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அம்மா சட்டைநாதர். 3, சிவசிவா திளைநிலை நாயகி. தலைமரம் பாரிஜாதம். தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம். அது மட்டும் இல்ல, இந்த ஒரு தீர்த்தம் மட்டும் இல்ல, மொத்தம் 22 தீர்த்தங்கள் உள்ளன. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருத்தலம். யாரெல்லாம் வழிபட்டிருக்காங்கன்னு பார்த்தா, காளி, பிரம்மன், திருமால், குரு, இந்திரன், சூரியன், சந்திரன், அக்னி, ஆதிசேஷன், ராகு, கேது, வியாசர் முனிவர் முதலியோர் இறைவனை வழிபட்டு பேறு பெற்ற தலமாக விளங்குகிறது. இதுக்கு ஒரு சிறப்பு என்ன தெரியுமா, அந்த ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்க தெரியுமா, திருமுலைப்பால் உண்டார் மறுமுலைப்பால் உண்ணார் என்பது இப்பகுதியில் சொல்லக்கூடிய ஒரு மொழியே சொல்லுவாங்க. அந்த ஊர்ல அது ஒரு சிறப்பு. இறைவன் திருமணிகளை ஒன்று என்னது, முதல்ல 3 பார்த்தோம் இல்லையா. இறைவன் திருமணிகளை ஒன்று அடிப்பாகத்தில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர். அது யார் வழிபட்டாங்கன்னா, பிரம்மன் பூசித்த லிங்கம். 2வது இடைப்பகுதியில் உள்ளது. அதனால ஒரு மலை மாதிரி இருக்கும் மேல, ரொம்ப சிறப்பு வாய்ந்த தலம் அதான். அந்த இடைப்பகுதியில் உள்ள தோணியப்பர். அவர் யாரு, ஞானப்பால் தந்தவர், குரு வடிவம் தாங்கி காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் அம்மையப்பர், அழகான ஒரு காட்சி. அடுத்ததாக சட்டைநாதர், சங்கம வடிவம் என்று சிறப்பித்து சொல்லப்படுகிறது இந்த தலத்துல. இது மூவர் பாட பெற்ற தலம். மாணிக்க வாசகர், பூந்துருத்தி காட நம்பி, பட்டினத்தடிகள், நம்மியாண்டா நம்பிகள், அருணகிரிநாதர் முதலியவர் நிறைய பாடலை இயற்றியிருக்கார்கள். இந்த சட்டைநாதர் தோணிபுரம் சட்டைநாதருக்கு ஒரு சிறப்பு. அந்த தலத்துல என்னன்னா, ஒரு சிறப்புன்னா, மலைப்படிகள் ஏறி அதை கட்டுமலை மாதிரி மீறி ஏறி சென்றால்தான் இந்த ஞானப்பாலை தந்தருளிய தோணியப்பரை நம்ம தரிசிக்கலாம்.
சந்நிதி எங்க இருக்குது? கைலாய அமைப்பு போலவே இருக்கும். அவ்வளவு அருமையான ஒரு அந்த இடம் பாக்குறதுக்கு. அந்த கைலாய அமைப்பிலே அந்த தலம் இருக்கு. அந்த இடம் பிரம்மபுரம் மேவிய பெம்மான் இவன் என்று அப்படி சம்பந்தர் பாடுறாரு இல்லையா? அவருதான் அவரு. பிரம்மபுரம் மேவிய பெம்மான் இவன் என்று சம்பந்தர் சுட்டி காட்டிய அமைப்பு இந்த நினைவு கூறத்தக்கது நமக்கு. அடுத்ததாக அதற்கு மேலேறி செல்லணும். அதுக்கு சாமியை வழிபாடு பண்ணிட்டு இடது பக்கமா சென்றா சட்டையப்பரை தரிசிக்கலாம். சட்டைநாதர் எப்படி அவருடைய பெயரில தேவஸ்தானமும் அந்த கோயில், அவர் சட்டைநாதர் கோயில் தான் சொல்லுவாங்க. சட்டைநாதர் பெயரில தேவஸ்தானமும் விளங்குகிறது. இம்மூர்த்தி தனி சிறப்புங்க, தனி சிறப்பு வாய்ந்தது. இச்சந்நிதி உயரத்தில் உள்ளது. குறுகலான வழியை நுழைந்து சென்றால் மரப்படியில் தான் ஏறணும். மரப்படியில் ஏறி தரிசிக்க வேண்டும். ஆண்கள், முக்கியமா சொல்வது ஆண்கள் சட்டையை கடற்றி விட்டு ஏறி சென்று தரிசிக்கணும். அப்புறம் பின்னர் போட்டுக்கொள்ளலாம். அவ்வாறே பெண்கள், ஆண்கள் தான் சட்டையாக்கணும்னு சொல்றாங்க இல்லையா? ஆனா பெண்களுக்கு என்ன அங்க சொல்லியிருக்காங்கன்னா, தலையில் உள்ள பூ வச்சுன்னு போவோம் இல்லையா? திருப்பதியில அதை மாதிரிதான் சொல்லுவாங்க. ஆனா தெரியாத போறவங்க போவாங்க. திருப்பதியில என்ன சொன்னா, அங்க இருக்கிற பூக்கள் எல்லாமே பெருமானுக்கு தானா. அந்த மாதிரி இங்க இருக்கிற பெண்கள்னா தலையில உள்ள பூவை எடுத்து வைத்து கையில வச்சுக்கணும். சாமியை தரிசித்து விட்டு பின்ப தலையில சூடிக்கொள்ள வேண்டும். ஒரு இன்னைய வரைக்கும் அது நடைமுறை பின்பற்றப்படுகிறது. சீர்காழி அருணாசல கவிராய தலபுராணமே அழகா பாடியிருக்கிறாரு. அதுல எடுத்து போய் பார்த்தா நிறைய பாடல் இருக்கு. அடுத்ததாக திரு கழுமலம் மும்மணி கோவை பட்டினத்தடிகள் பாடப்பட்டது. இந்த கழுமலம் மும்மணி கோவின்னு பட்டினத்தடிகளே பாடியிருக்கிறாரு. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தலம். திருஞான சம்பந்தன் மீது பாடியிருக்கிறார். மும்மணி கோவை, திரு சண்பை விருத்தம், திருத்தொகை அந்தாதி, திரு உலாமாளி, திரு கலபகம் முதலிய பிரபந்தங்களை நம்பியாண்டா நம்பிகள் பாடியுள்ளார். சம்பந்தர் ஞானப்பால் உண்ட திருத்தலம். தோடுடைய செவியன் விடையேறி சுவெண்மதி சூடி பாடிய முதலாக பாடிய பாடலும், அதாவது திருநாவுக்கரசு தான் பாடியிருக்கிறாரு. இதான் நமக்கு முதல் திருமுறையில அமைத்த முதல் பாடலாக விளங்கக்கூடிய இந்த திருத்தலம். அவ்வளவு இன்னும் அப்பர் பெருமான் கூட ஒரு பதிகம் பாடிக்காரு. சிந்தித்து எழு மனமே அப்படின்னு ஒரு திருப்பதிகம். அந்த பாடல்லாம் படிக்க அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த பதிகமா இருக்குது. உணர்ந்து பாடியிருக்கிறாங்க போட்டுக்க பெருமான் அப்படின்னு நினைச்சு அந்த பாடெல்லாம் எடுத்து படிக்கக்குள்ள பெருமான் லிங்க வடிவமாக அமர்ந்திருக்கிறாரு. திருஞான சுவாமிகளுடைய பதிகம் மட்டும் எத்தனை தெரியுமா? 67 பதிகங்கள் அருள் செய்துள்ளார். திருநாவுக்கரசு பதிகம் 3 தான். 3. சுந்தரமுன் சுவாமிகள் என்ன பண்ணிக்கிறாரு, அவர் திருஞான சம்பந்த அவதாரத்தானே இல்லையா? அதனால என்ன பண்றாரு, அங்க மிதிக்கவே இல்லை. அவரு அந்த புறநகர்லே இருந்து கழுமல வளநகர் கண்டு கொண்டனி அப்படியே என்னது மனக்கண்ணாலே இந்த பெருமானை நினைத்து கழுமலர் வளநகர் கண்டு கொண்டேனே என்று ஒரு பதிகமே பாடியிருக்கிறாரு. மாணிக்கவாச சுவாமிகள் உம்பர்களுக்கு அரசே அப்படின்ற பிடித்தப்பத்துல ஒரு பதிகம் பாடியிருக்காரு. பல அருளாளருக்கு இந்த தலத்திற்கு நிறைய பாடம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. திருச்சிற்றம்பலம். முக்கியமா அந்த கணநாதர் அவர் தொண்டு செய்து வாழ்ந்த தலம். அவர் என்னங்க அப்படி தொண்டு செஞ்சிருக்காருன்னு பார்த்தா, நம்மளாம் இப்ப அவர் தான் நமக்கு உதாரணம். ஏன்னா நம்ம எல்லாம் உழவார பண்ணி செய்யறோம், கோயிலுக்கு பூ தொட்டு செய்யறோம், சிவ பூஜை செய்யறோம். அதுக்கு அடித்தளம் போட்டவர் யாருன்னா கணநாத நாயனார் தான். அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கணநாதர். அவர் எப்படி பூ பறிப்பாரான்னா, காலையிலே எஞ்சி பூவை பறிச்சிருவாரு. அம்மா சொல்லியிருக்கிறாங்க, நம்ம சாந்தாம்மா அவங்க வரலாறுல சொல்லியிருக்கிறாங்க. அந்த நாயனார் என்ன பண்ணிருக்காருன்னா, விடிகாலையிலேயே எஞ்சிருவாராம். பிரம்ம முகூர்த்தன்ற நேரத்திலேயே எஞ்சிரு பூ பறிக்கக்குள்ள முன்னாலேயே எஞ்சி பூவெல்லாம் பறிச்சு அது எப்படி எல்லாம் செய்யணும்னு எதிர்பார்க்கிறாங்கன்னா, மாலையா கட்டணுமா, தலைக்கு அந்த அணிகடெல்லாம் அணியறதுக்கு அப்படின்னு அம்மைக்கு அணிவது எப்படி அப்படின்னு பலவிதமான மாலைகள்லாம் அழகா புனியக்கூடியவராம். அது மட்டும் இல்லாம எப்படி அங்க வர்ற அடியாருக்கெல்லாம் நீங்க சாமி கும்பிட்டு அப்படியே போகக்கூடாது இல்லையா? அந்த மாதிரிலாம் அவர்கள்லாம் ஒவ்வொரையும் கூப்பிட்டு அந்த ஆன்மீக பணியை அவர் செய்தார். ஒவ்வொரு அடியார்களை கூப்பிட்டு அந்த பூத்தொண்டு செய்யணும், உழவாறு பணி செய்யணும், சிவபூஜை செய்யணும். சிவபூஜை எப்படி செய்யணும்ன்றதை அவர் கத்துக் கொடுத்தவர் அவர் தான் கணநாதன் பெருமான் தான். அப்படிலாம் அந்த தொண்டு செய்து வாழ்ந்த தலம். மற்றொரு சிறப்பு சிற்றம்பல நாடிகன்னு சொல்றோம் இல்லையா? அவர் அந்த சிற்றம்பல அவரும் அந்த தலத்தை பற்றி பாடியிருக்கிறாரு. அடுத்ததாக இந்த சிரபுரம், நம்ம அந்த தலத்துக்கு பாடலுக்கு போகலாம். ஏன் சிரபுரம் பெயர் வந்ததுன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சிரன்னா என்ன, பெரியதுன்னு சொல்லலாம், தலைவன்லாம், பாட்டுக்கு தலைவன் சொல்லலாம், பலவித பொருள் இருக்கு அந்த சிரபுரத்துக்கு.
ஆனா முக்கியமா அந்த சிறப்புறத்துக்கு என்னன்னா ஒரு நான் அடுத்தது பாடல்ல வரும். அந்த பாடல்ல சிறப்புறத்துக்கு என்ன ஒரு பெரிய சிறப்புன்னா மேன்மை புரிந்தவன். அங்க இருக்கிறவன் யாரு? மேன்மை புரிந்தவன். நமக்கு முக்கியமான பகுதியே என்னங்கன்னா சிறப்புறம் தான். நம்ம ஆன்மா எப்படின்னா நம்ம எல்லாம் இறப்பு சொல்றோம் இல்லையா? அந்த இறப்பு ஒவ்வொரு அடியாருக்கும் ஒவ்வொரு விதமா போகுமா. கண் வழியாவும் செவி வழியாவும் நம்ம ஐயா அழகா எடுத்து கொடுத்துருக்காரு. நம்ம ஐயா டாக்டர் ஐயா மருத்துவர் ஐயா நல்ல விளக்கம் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நான் உணர்ந்து உணர்ந்து கேட்டேன். நான் அப்படியே காப்பிடிக்க கூடாது இல்லையா? அது மாதிரி அவர் என்ன பண்ணிருக்கிறாரு அந்த சிவசிவா அந்த சிறப்புறம் மேன்மை பொருந்துது. என்ன மேன்மை பொருந்துன்னா நம்ம எல்லாம் எப்படி பிறப்பு இறப்பு இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த முக்தி பெற்ற தரக்கூடிய தலமா இருக்கிறதே தலைதான் முக்கியம்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி தலைபடிதான் நமக்கு உயிர் போகணும். எல்லாம் நடக்கிற காரியமா? பெரிய பெரிய அருளாளருக்கே கிடைக்க மாட்டேங்குதுப்பா, நமக்கு கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்கும். நம்ம என்ன அந்த மாதிரி வழிபாடு பண்ணணும், இறைவனையே நினைக்கணும். எந்த நேரம் பஞ்சாட்சர மந்திரத்தையே சொல்லி சொல்லி அவனையே நாடி அவனையே நினைத்து வழிபாடு செய்தா அந்த அந்த இது கிடைக்கும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தலைமை. அந்த தலைமைப்படுத்தி நமக்கு கொடுப்பாருப்பா. சிவகணங்களாவே நம்மளை அழைச்சின்னு போவாங்க. அவ்வளவு ஒரு நம்ம அதுக்கு விளக்கம் ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தாரு நம்ம இவரு ராகவனையா. அவர் சிறப்புறத்துக்கு அவ்வளவு விளக்கம் எடுத்து கொடுத்தாரு. அதெல்லாம் நான் இப்ப அவர் சொன்னதை அப்படியே சொல்ல வேணான்ட்டு சிறப்பான ஒரு கருத்தை மட்டும் சொல்லி அவ்வளவு அழகா அந்த தலத்தை நமக்கு முக்கியமான ஒரு உயர்ந்த பெரிய உண்மையான உங்களை இழுக்க விரும்புது. என்ன இழுக்குறதுன்னா அந்த பாடலை வரும். நான் அப்ப அந்த பாடலை அப்ப சொல்றேன். அதாவது அடுத்ததாக இந்த இந்த சிறப்புரை ஏன் பெயர் வந்ததுன்னு அப்படின்னு போனோம் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா அந்த தேவர்கள் அசுரர்கள்லாம் 2 பேரும் பார்க்கடலை கடையிறாங்க. அப்ப கடையத்து முடிவு செய்யறாங்க. தேவர்கள் ஒரு பக்கமும் அசுர ஒரு பக்கமும் பார்க்கடலை கடையிறாங்க. பார்க்கடலை கடையும் போது முதல்ல என்ன வருகிறதுனா எப்பவுமே விஷம் வருகிறது. முதல்ல நல்ல கடைக்குள்ள விஷம் வருகின்றது. அந்த விஷத்தை என்ன பண்ற சுந்தர பெருமான் இறைவன்கிட்ட கொண்டு கொடுத்துறாரு. அந்த கதையெல்லாம் தெரிஞ்சதுதான். அதனால அதன் பிறகு என்ன பண்றாரு, மீண்டும் கடையிறாங்க. அப்ப என்னது ஒவ்வொரு பொருளா வருகிறது. கடைய கடைய காமதேனு மகாலட்சுமி கற்பகவல்லி என்று பல பொருள் கிடைக்கின்றது. அந்த ஒரு பொருள் என்ன பண்றாங்க, ஒவ்வொன்றா எடுத்துக்கிறாங்க. பெருமாள் மகாலட்சுமி ஒரு கற்பகவல்லி காமதேனு அப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொருத்தங்க எடுத்துக்கிறாங்க. கடைசியில மறுபடியும் கடைக்குள்ள என்ன பண்ணுது, ஒரு அமிர்தம் கிடைக்கிறது. இதுல நமக்கு முக்கியமா ஒண்ணு சொல்லணும். நமக்கும் அந்த மாதிரிதான். நம்ம மனத்தை தூய்மைப்படுத்த நம்ம கடைஞ்சி 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 மேல போனாதான் ஒரு அமிர்தம் கிடைக்கும். என்ன அமிர்தம்? தேவாமிர்தமான அந்த பரம்பொருள் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் ஒரு உதாரணமா கதையை சொல்லப்படுகின்ற கருத்து தான். அப்ப என்ன பண்றதுன்னா அந்த ஒவ்வொரு அந்த எடுத்துக்கிறாங்க. அப்ப கடைசியில அமிர்தம் கிடைக்கிறது. அந்த அமிர்தத்தை என்ன பண்றாரு திருமாலு, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் இல்லையா? அசுரர்களும் பங்கு கொடுக்கணும், தேவர்களும் பங்கு கொடுக்கணும். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா தேவர்களுக்கு மட்டும் பங்கு கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா அசுரர்கள் ஏற்கனவே பலம் அதிகம் அவங்களுக்கு. இன்னும் அமிர்தத்தை சாப்பிட்டா என்ன பண்ணுவாங்க, இன்னும் பலம் அதிகமாகிடும். அவங்களுக்கு அமிர்தம் சாப்பிட்டா சாவே வராது என்று நினைத்து அவங்களுக்கு கொடுக்கல. தேவர்களை என்ன துன்புறுத்துவாங்க இல்லையா? அதனால என்ன பண்றாரு, தேவர்களுக்கு மட்டும் அவரு அந்த பங்கிட்டு கொடுக்குறாரு. அப்ப பங்கிட்டுக்குள்ள ஒவ்வொருத்தங்களா வரிசையில வராங்க. அவருக்கு அப்ப என்ன பண்றாரு, இத ஒரு அசுரம் பார்த்துடுறான். என்னடா அது, இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு நாம செஞ்சோம், நாமளும் செஞ்சு நமக்கு கொடுக்காம தேவருக்கு மட்டும் கொடுக்குறாரு. என்ன பண்றாரு, அவர் மட்டும் அந்த வரிசையில அங்க வாங்கணுன்றதுக்கு வந்துடுறாரு. அந்த தேவஸ் வாங்கக்குள்ள அவர் என்ன பண்ற, அதுல அறிஞ்சவர் என்ன பண்றான், அந்த இவர் என்ன சூரிய பகவான் இருக்காரு இல்லையா, அவர் அதை பார்த்துறாரு. அதை பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த அசுரர்களே என்ன அதுல ஒருத்தர் எப்படி வராராம், பாம்பு படியில வராராம். அங்க நின்று கொண்டிருக்கிறாரு. இது சூரியன் கண்டுபிடித்து விடுகிறார். அதுக்கு என்ன பண்றாரு, அவர் நேரில் போனா அசுரம் நம்ம ஏதாவது செய்துடுவான். அதனால என்ன பண்றோம், நேரா திருமாட்டே போய் சொல்லிடலான்னு சொல்லிட்டு திருமாட்ட போய் சொல்றாரு. வரிசையில ஒரு அசுரம் பாம்பு படியில நின்று கொண்டிருக்கிறான், அவன் வரும்போது நீங்க பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிறாரு. அப்ப என்ன பண்றாரு திருமால, அவன் வருஷ கிட்ட வரப்பொழுது அங்க சட்டுவன்னு சொல்லுவோம், அந்த பாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த சட்டுவை தானே என்ன பண்ற, அடித்து விடுகிறார். அந்த பாம்பானது 2 துண்டுகளாக பிரிந்து பூலோகத்துல விழுந்து விடுகிறது. அந்த தலை என்ன பண்ணுதான், சிவபிரான்ட்ட போய் சென்று அழுகின்றது. இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரிலாம் செய்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பெருமாட்ட பல காலம் தவம் பண்ணி கேட்கிறாரு. அப்ப என்ன பண்றாங்க, சிவபெருமான் அந்த 2 துண்டுகளையும் 2 கிரகங்களாக ஆக்குகிறார். ஒன்று பாம்பு தலை, மனித உடல்.
மனித தலை, பாம்பு உடல், 2 நவகிரகங்களாக அருள் பாலிக்கிறார். சாமி அருள் புரிந்ததால சிரபுரம் என்று பெயர் பெற்றது. சீர்காழிக்கு அந்த கோயில் எங்கெங்க இருக்குன்னா, சீர்காழிக்கு மூலக்கோயில்னு சொல்லுவோம். ஒரு வடக்கு மூலையில ஒரு கோயில் இருக்கு. நீ போனீங்கன்னா பார்க்கலாம். அது இன்று கூட ராகு கேது தலமாக தான் விளங்குகிறது. இது கதை அல்ல, உண்மை சம்பவம். என்னங்க அப்படி அடிச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ஆமா நம்ம பெருமான் சொன்னா நமக்கு தானே, 4 சொன்ன வருவில தான் நம்ம போயிட்டு இருக்கோம். திருஞான சம்பந்த பெரும் 3ஆம் திருமுறையில 67வது பதிகத்துல இந்த பாடலை அருளி இருக்கிறார். அந்த பாடல் வந்துன்னா, அரணையுறும் முரணர் பலர் மரணம் வர ரணம் மதில் அறமளி படை கரம் விசிறி விரக நபர் கரண உயர் பரநெறிக்குள் கரணதிடமாம் பரவமுது விரவ விடல் புரள முறும் அறவை அரி சிரம் அறிய அச்சிரம் அரண சரணம் அவை பறவை இரு கிரகம் அமர் சிரபுரம் அதே அப்படின்றாரு. பரமுவது விரவி விடல் புரள முறு போட்டிருக்கு பார்த்தீங்களா? இது என்னது, அமுதத்தை பார்க்கடல இருந்து கடைந்து எடுக்கிறாங்க இல்லையா, அதுக்கு தருவிக்கிற காலத்துல தனக்கு வேண்டி என பந்தியில வந்த பாம்பின் தலை என்ன பண்றாங்க, திருமால் அறிந்து வீச அது சிரமானது என்னது, அரணை யாரு, சிவபெருமாட்ட போய் சரணடைந்து 2 கிரகங்களாக போடுகின்றது சிரபுரம் அப்படின்னு இந்த தலைப்பை பெருமான் வந்து திருஞான சம்பந்தர் பாடல்லையே அந்த பாடல 67வதுல 7வது பாடல இதுக்கு விளக்கம் இருக்கின்றது. இது உண்மைதானே, நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அப்ப அடுத்ததாக இந்த தளத்துக்கு ஒரு சிறப்பு இதான். திருஞான சம்பந்தர் பாடிய பதிகத்தில் சிவபெருமானை பெருமையை அவர் சொல்றாரு. இந்த தளத்துல சிவபெருமான பெருமை அளவரு சொல்லவே முடியாது. அவர் உலக உயிர்களுக்கு எல்லாம் செய்யும் கருணை என்னன்னா, அதான் அம்மா தானே பால் கொடுத்து அந்த கருணை புரிகிறாங்க இல்லையா? மற்ற இறைவனுடைய அருளால் கிடைக்கும் நன்மைகளை விவரிக்க சொல்ல முடியாத அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த தலம். இறைவனோட அருள் வந்து இங்கே அந்த மக்களின் வாழ்வின் நன்மையை கொண்டு வருபவன் என்ற ஒரு பதிகமே கூறுகிறது. ஒரு பதிகம் இருக்கு, அதுக்குன்னே ஒரு பதிகம் இருக்கு. மேலும் சிரபுரம் என்பது இறைவனை தனது திருவருளால் சிருஷ்டிக்கும் ஒரு இடமாக, உலகத்து அனைத்து நன்மைகளையும் வழங்கும் ஒரு திருத்தலமாக விளங்குகிறது. இப்பதான் அந்த சொல்றோம் இல்லையா, சிரபுரம்னா என்னன்னா, சீரன்னா செருக்கு. இந்த 2 விவகாரத்தும் சொல்லலாம். நம்ம முதல்ல தலைக்கு சொன்னோம், இப்ப இது சீரன்னா செருக்கு. நம்ம கர்வத்தை என்னது குறிக்கும். நம்ம கர்வம் தான், நம்ம என்ன செருக்குன்னா நம்ம கர்வம்னு சொல்லுவோம். புறம்னா நகரம் அல்லது தலன்னு சொல்லலாம், நகரம்னு சொல்லலாம். சிரபுரம் என்ற சொல்லின் பொருள் என்னதுன்னா, சிவபெருமான ஆன்மாக்களின் கர்வத்தையும் செருக்கையும் அடக்கி அருளக்கூடிய சிறப்பான தலமாக விளங்குது. அதான் இந்த ஆன்மாக்கள் என்னது, அந்த கர்வத்தை செருக்கி அடக்குறாரு. அந்த அடக்குனாதான் என்ன பண்ணும், நமக்கு அந்த ஆணவம் கொஞ்சமாவது அழிக்க முடியாது, அந்த ஆணவத்தை குறைக்க முடியும். அந்த மாதிரி அருளக்கூடிய சிறப்பான ஒரு தலமாக விளங்குகிறது. இப்ப நம்ம முதல் பாட்டுக்கு நம்ம போனோம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சா? சிவசிவா. பெரிய புராண பாடல். இதுல என்னன்னா, பெரிய புராண பாடல் வந்தவர் எதிர்கொண்டு அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. வந்தவரை எதிர்கொண்டு மனமகிழ்ந்து சபை கொண்டு, அந்த பாடல் வந்து சிறப்பான ஒரு பாடல். வந்தவர் எதிர்கொண்டு மனமகிழ்ந்து சண்பையர்கோன் அந்தமிழ் சீர் அடியார்கள் அவரோடும் இனிதமர்ந்து சுந்தர வாரணிங்குடன் தோணியில் வீட்டிருந்தாரே செந்தமிழின் பந்தத்தால் திருப்பதிகம் பாடி அப்படின்னு இந்த பாடல்ல பாடியிருக்காரு. நமக்கு இந்த பெரிய புராண பாடல்ல இது கிடைச்சிருக்கு. அது என்னங்க, செந்தமிழ் பந்தத்தால் அப்படின்னு சொல்றாங்களே, அப்படி என்ன அப்படின்னா, காழிப்பெரு மயிலாப்பூர் வராரு இல்லையா, மயிலாப்பூர் பிறந்த பூம்பாவை எழுப்பி அதன் பிறகு பல தலங்களாம் தரிசிக்கிறாரு. கடைசியா எங்க வராரு, சீர்காழிக்கு வருகிறார். இசையும் பக்தி இணைந்து ஒவ்வொரு தலமா பாடல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து இந்த பதிகத்தெல்லாம் சீர்காழிக்கு வராரு. சீர்காழிக்கு வரக்குள்ள அங்க என்ன பண்றாங்க, அங்க நீலநக்க நாயனாரு, முருகன் நாயனாரு அது மட்டுமா இருக்காங்க, மற்ற அடியார்கள் அங்க இருக்கிறாங்க. அதாவது திருஞான சம்பந்தர் பெருமான் வரக்குள்ள அவரோட கூட்டமும் ஒரு அடியார்கள், இவர்களும் கூட வந்து அடியார்கள் சேர்ந்து அது உள்ள மகிழ்ந்து எப்படிலாம் வரவேற்கிறாங்க. ஒரு நாயன்மார்கள் ஒரு அருளாளர் வரான்னு அவங்கள வரவேற்கிற பண்பு, அவங்களாம் மகிழ்ந்து சீர்காழி பெருமான் அளவில்லாத சிறப்புடைய பெருமான் இல்லையா, அந்த அடியார்களுடைய இனிதாக அமர்ந்திருந்து அழகின் நிலைக்களமான பெரிய நாயகி அம்மையாருடன் திருத்தோணை வீட்டிருந்த தோணியப்பரை
அவர் எப்படி இருக்காரு? செந்தமிழ் பந்தத்தால், இந்த பாதான் முக்கியம் இந்த வாரத்துல. செந்தமிழ் பந்தத்தால் இசையும் பக்தி இணைந்து இந்த திருப்பதிகம் பாடி பெரிய புராண பாட திருஞான சம்பந்தர் பெருமான் பதிகத்துல சேக்கிழார் பெருமான் நமக்கு அருளி இருக்கிறார். அடுத்ததாக முதல் பாடல் செல்கிறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இதான் எனக்கு கொடுத்திருக்க தலைப்பு, அம்மா கொடுத்திருக்க தலைப்பு இதான். முக்கியமான ஒரு பாடல். வாருரு வனமுலை மங்கை பங்கன் நீரொரு சடை மூடி நிமலன் இடம் காரொரு கடி பொழில் சூழ்ந்தழகார் சிறுரு வளவயல் சிரபுரமே. வாரூரு வனமுலை மங்கை பங்கன் எனக்கு கொடுத்திருக்க தலைப்பு. வாரூரு வனமுலை பங்கன், அதாவது அழகிய கட்சி அணிந்த உமாதேவி பாகம் கொண்டு பெருமான் இருக்கிறார் இல்லையா. நீரூரு சடைமுடினா கங்கையை தரித்த சடை உடையவர். நிமலன்னா தூய்மையானவன், சிறப்பு வாய்ந்தவர். காரூரு கடிபட வளமையான செழுமையான மனம் கொண்ட சூழ்ந்த பொழில் சூழ்ந்த அந்த சிரபுரம். அழகார் அழகின் சிறப்புடைய சீரூர் வளவயல் சிரபுரமே, வளம் மிகுந்த வயல் கூட சிரபுரம்னு சொல்லலாம். இது இப்படி மேலோட்டமா நான் சொல்லிட்டேன். அடுத்து இருக்க கொடுத்த தலைப்பு தான். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த ஒரு பாடல நமக்கு கொடுத்திருக்க என்னன்னா, அம்பிகையினுடைய இரு தனங்கள். ஒன்று பரஞானம், இரண்டாவது அபரஞானம்னு சொல்வோம். இந்த ஞானத்தை தான் எது போக்கும்? நம்ம என்ன சொல்லுவோம்? அறிவுதான் போக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. அறிவு என்பதை நம்ம 3 வகையா பிரிக்கலாம். ஒன்று கல்வி அறிவு, இரண்டாவது கேள்வி அறிவு, மூணாவது பட்ட அறிவுன்னு சொல்லுவோம். அதாவது அனுபவ அறிவுன்னு சொல்லுவோம் இல்லையா. அனுபவ அறிவு கற்று கேள்வி மூலம் தெளிவு அடைந்து அதன் பிறகுதான் அனுபவ அறிவை பெற்று இறைவனின் இலக்கணங்கள் எல்லாம் தெரிந்து அறிந்து அவனிடத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஈடுபடுவது. அவனிடத்தில் ஈடுபடுவதுதான் இறை அனுபவத்தில் முழுகுவதுன்னு சொல்றது. அதான் ஒரு வகை. இவ்வழி இந்த மகன் நீண்டது. இதெல்லாம் டக்குன்னு நம்மளுக்கு கிடைக்குமானா கிடைக்காது. இடையூறுலாம் நிறைய வரும். இறைவனை அறிவதற்கு எந்த கல்வியும் துணை கொண்டோம்னா அந்த கல்வியே நமக்கு என்னது? பல சமயங்களில நமது அகங்காரத்தை வளர்த்து நம்மை அஞ்ஞானத்தில் அமிழ்த்தி விடும். கற்றாரை யான் வேண்டின் கற்பனமும் இனி அமையும். திருவாசகம் நம்ம உணர்த்துகிறது இந்த பாடல. அஞ்ஞானியாக இருந்தாலும் ஆழ்ந்த உணர்வோடு இறை இடத்துல என்ன பண்ணுவோம்? நம்ம ஈடுபடணும். அஞ்ஞானம் இருந்தா நமக்கு என்ன முடியும்? இறை போக முடியுமா? அதனால அந்த ஆழ்ந்த உணர்வோடு இறையத்தை ஈடுபடும் நேரடி அனுபவம் கிடைத்தா, நம்ம பக்குவப்பட்டுட்டா என்ன கிடைக்கும்? அஞ்ஞானம் நீங்க பெற்று மிக எளிதான காரியமானா கிடைக்காது. இறை அனுபவம் நம்மளுக்கு கிடைச்ச உடனே என்ன பண்ணுவோம்? நல்ல அறிவு தானாகவே வந்து சேருங்க. அந்த அறிவுதான் முடிவான ஞானம் அப்படின்னு சொல்றது. முடிவான ஞானம் என்பது இதான். அப்ப இங்க பரஞானம் அபரஞானம் 2 இரு வகைப்படும் சொல்றோமே. அபரஞானம்னா என்ன? உலகில் அறிவு, அதாவது உலகில் நமக்கு எல்லாமே உலகில் அறிவுதான். முதல்ல உலகில் அறிவாகும். பரஞானம் என்பது அந்த கடந்து நின்றிருக்க பெருமான் இருக்கார் இல்லையா, இறைவனை பற்றி அறிந்து கொள்கின்ற அறிவாகும். அம்பியின் 2 தனங்களையும் இங்கு ஓமையாக்கி இருக்கிறார்கள். ஒரு குழந்தை தாய்ப்பால் அருந்தும் போது எப்படி 2 தனங்களையும் இருந்து அருந்துமோ, அது போல பரஞானத்தையும் அபரஞானத்தையும் அம்பிகை இங்கே வந்து என்னது? அமுதமாக ஊட்டுகிறாள் என்று நம்ம அர்த்தம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஜீவன் எப்படி கரையேறும் அப்படின்னா, இறைவன் என்ன பண்றாரு? தனித்துதான் இருக்கிறாரு. அவர் தனித்து பிரேமியிலோட அப்படியே இருக்கிறாரு. ஆனா அம்பிகையின் மேல என்ன பண்றாரு? அவர் அம்பிகையில கருணை பண்ண அவர் தான் அழிக்கிறாரு. அம்பிகையோட அடித்தாதான் அது அம்பிகை வந்து என்னது? எல்லாரையும் கடத்தி ஏற்றுவாங்கன்னு சொல்லி அதன் பொருட்டு 2 ஞானமாக திருப்பி அளிக்கின்ற அம்பிகை தான் நமக்கு அளிக்கிறார். அப்போது உலகில் உள்ள மார்க்கங்கள் காட்ட அனைத்து விஷயங்களும் அம்பிகையின் கருணையதான். இப்ப அந்த மார்க்கங்களை தாண்டி என்ன பண்றாங்க? தனித்து என்றிருக்க சொரூபத்தி அவளே தான் யார்? பெருமான் தனித்து இருக்கிறாரு அவர் தான் அப்படின்னு சொல்லி அவரே காட்டுறார். அந்த 2ஐயும் அவளே அருள்கிறாள். சம்சாரம் என்னும் பெருங்கடலில் இருந்து நம்மளை மீட்டெடுக்கிறாள். அத்வைதமாக இருப்பதை நமக்காக துவிதமாகி காட்டி அபர ஞானத்தை முதல்ல உண்டு பண்றா. அப்புறம் என்ன சொல்றாங்க? எல்லாமே உலகுக்கு அப்பாற்பட்டது எனில் எதை பற்றி யார் பேச முடியும் அப்படின்னு பார்த்தா, எதை அடைய முடியும்? சாத்தியமா அப்படின்னு கேட்டா உண்மைதான். இங்க பரஞானம் எனில்
அதற்கான சாதனமான அபரஞானத்தை உண்டு பண்ணுகிறாள். சாதனையும் சாத்தியமே இரண்டும் சமமான முக்கியத்துவம் இங்க வாய்ந்தது என்பதனாலதான் இங்க என்ன பண்ற இரண்டு ஸ்தலங்களாக காண்பிக்கப்படுகிறது. முக்கியமா திருஞான சம்பந்தர் பெருமானுக்கு அம்மையப்பராக எழுந்தருளிய சிவபெருமான் திருக்குளத்தின் கரையை அடைந்து அங்க அழுகின்ற பிள்ளையை என்ன பண்றாங்க, முளைப்பால் கொடுத்து பொற்கிண்ணத்தில் ஊட்டுக. யார் சொல்றா? பெருமான் தான் சொல்றாரு. அப்ப என்ன பண்றாங்க, அம்மை வந்து அம்மை கிட்ட அப்பன்னு சொல்றாங்க. உடனே என்ன பண்றாங்க, அவன் திருமுலைப்பாலை பொற்கிண்ணத்துல கறந்து அவங்க அருளி சிவஞானத்தை சேர்த்து கொடுக்குறாங்க. சிவஞானத்தை சேர்த்தி அந்த ஆகிய அமிர்தத்தை கொடுத்து அழுகிய தீர்த்தருளினார் இல்லையா? இறைவனின் அருளால் தான் இந்த ஞானம் ஆண்ட ஆளுடைய பிள்ளையாரின் சேக்கிழார் பெருமான். சேக்கிழார் பெருமான் வந்து அப்ப ஒரு பாடல் இருக்கு, சேக்கிழார் பெருமாளுடைய பாடல். சிவனடிய சிந்திக்கும் திருப்பெருகு ஞானம் பவமதனி அகமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓமையிலா கலைஞானம். ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். இதான் முக்கியமான வரி. அதான் ஓமையிலா கலைஞானம் என்கிற அபரஞானத்தையும் உணர்வறிய மெய்ஞானம் இரண்டையும் அம்மா என்ன பண்ணாங்க, இங்க இந்த பாடல்ல கலந்து மெய்ஞானமா கொடுக்குறாங்க. இந்த பாடலுடைய சிறப்பு எல்லோருக்கும் என்ன சொல்லுவாங்க, தந்தை தாய் என்ற அம்மையப்பராக வெளிப்பட்டு தாமே அளிக்கிறாங்க இல்லையா? ஆதலால ஆளுடைய பிள்ளையார் என்ன இந்த திருப்பெயர் உடையவராக திகழ்கிறார். எல்லா தேவர்கள்லாம் கிடைச்சதா? தேவர்கள் முனிவர்கள்லாம் தெளிந்து அறிய இயலாத அந்த பெருமானுடைய மெய்ப்பொருளாகிய இவருக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? இந்த எக்காலத்துக்கு கெடுதல் இல்லாத ஒப்பில்லாத சிவத்தை உணரும் அந்த தன்மையை சம்பந்தம் உடையவர் என்ற காரணத்தினால திருஞான சம்பந்தர் என திருப்பெயரை உடையவர் ஆனார். அந்த 69வது பாடல்ல 67, 68, 69 பாடல் இந்த பாடல்லாம் இருக்கிறது. அடுத்து நேரம் கருதி அதெல்லாம் பாடலாம் நான் சொல்லல. அடுத்ததாக இரண்டாவது பாடல் நம்மளுக்கு என்னன்னா முக்கியமா வேதங்களும் அதன் அங்கங்களும் அப்படின்னு தான் சொல்றாங்க. வேதங்களும் அதன் அங்கங்களும் தோற்று அருள் புரியும் பெருமான். சடமுடியில எப்படி இருக்கான், சந்திரனா ஆர்வமா அணிந்திருக்கிறான். உமாதோடி இனிது உரைய மிக வளமையான நகரமாக விளங்குகிறது. எந்த குறையில் அந்த திருத்தலத்துல அவளோட நீர்வளம் நிலவளம் மிக சிறப்பாக விளங்குகின்றது. நீர்நிலைகள்லாம் எப்பவுமே ஒரு நீர்நிலைகள் நல்லா கிடைச்சிட்டு, முதல்ல நீர்நிலைக்கு எப்படிங்க கிடைக்கும் அப்படின்னா ஒரு அறம், அந்த அறத்திலோட அந்த மக்கள் வாழ்ந்திருக்கிறதுனாலதான் மன்னன் ஒரு எப்படி ஒரு அறத்தோட வாழ்ந்தா நல்லா மழை பெய்யும்னு சொல்லுவாங்களே. நீர்வளம் நிலவளம் மிக சிறப்பாக விளங்குகின்றதுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி விளைந்தா இயற்கை வளமும் நல்லா இருக்கும், பயிர்கள் வளரும். அந்த மாதிரி வழங்கக்கூடிய திகழமாக அந்த சிறப்புறம் விளங்கிட்டு இருக்கான். அங்கமுடு அருமறை என்பது அங்கம். அங்கம்னா உடம்பு, உறுப்பு மற்றும் அருமறைன்னு சொல்லலாம். வேதங்கள்னா சாஸ்திரங்கள் ஆகிய இரண்டின் சேர்க்கையை குறிக்கக்கூடியது. இது இறைவனுடைய உடல் உறுப்புகள் மற்றும் வேதங்கள் சாஸ்திரங்களை பற்றி குறிப்பாக சொல்லுகின்றது. அங்கமுடு அருமறை என்பது இறைவனின் உடலின் உறுப்புகளை குறிக்கிற அங்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இறைவனுடைய வெவ்வேறு அம்சங்களையும் அவரது செய்த செயல்களையும் எடுத்துரைக்கிறது. அந்த வேதங்கள் ஒரு பகுதியை இணைத்து இறைவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அதாவது 6 அங்கங்கள் சொல்றோம்யா, அவன் பெருமான் என்ன பண்றானோ 6 அங்கங்களை விரும்பி செய்திருக்காராம். அதான் 6 அங்கங்கள்னா சிக்ஷை, வேதத்தின் எழுத்து மற்றும் ஒளி முதலியவற்றை நம்ம பற்றி சொல்லக்கூடியது. வியாகரண சொற்களின் இலக்கணத்தை ஆராய்ந்து சொல்லக்கூடியது. சந்தம் செய்யுள் இலக்கணம் பற்றி சொல்வது. ஜோதிடனா கோள் நிலைகளை வைத்து காலத்தை ஆராய்வது. நிறுத்தம் வேத சொற்களுக்கு பொருள் கூறுவது. கல்பம்னா செயல்முறைகள். உடைக்கு நூல் திருமந்திர பாடலே சொல்றாங்க. ஆரங்கமாய் வரும் மாமறை ஓதியை கூரங்கமாக குணம் பயில்வார் இல்லை, வேரங்கமாக விளைவு செய்து அப்புறம் பேரங்கமாக பெருக்குகின்றாரே அப்படின்னு அந்த பாடல்ல சொல்லப்படுது. பாடலுடைய விளக்கம் 6 அங்கங்களுடைய பெருமான வேதத்து அருளியவன் சிவபெருமான். அப்பெருமானை நம்ம என்ன பண்ணணும், நம்மில் ஒரு அங்கமாக உணரணும். நம்ம அப்படியே உணர இல்லையே, அவன் நம்மில வேறாக நினைத்துதான் நம்ம பிறவி பயனை அடைய மறுக்கின்றோம். பிறவி பயனை நான் மீண்டும் பிறவா நிலையை அடையணும் இல்லையா? நம்ம என்ன பண்ணோம், மறுபிறவி எண்ணிக்கையை தான் நம்ம பெருக்கினே போயிருக்கோம். 6ஆம் திருமுறை கூட அழகான பாடல் இருக்கு.
ஆரங்கம் நாள் வேதம் ஆனாய் போற்றி. இன்னொரு திருமுறையில அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அப்படின்னு ஒரு திருமுறையில ஒரு பாடல் இருக்கு. திருமுறை அங்கம் மாறும் அருமறை நான்குடன், அதுவும் ஒரு திருமுறையில ஒரு பாடல் இருக்கு. வேதமும் அங்கமும் ஆனவர் சிவபெருமான். மூன்றாவது ஒரு பாடல்ல அடுத்த பாடலுக்கு மூன்றாவது பாடலுக்கு நம்ம செல்லலாம். இரண்டாவது பாடல்ல சொல்லவே இல்லை, பாடல் பறந்தே போயிட்டேன். அடுத்தது மூன்றாவது, பரிந்தவன் பண்முடி அமரர்காயி திரிந்தவர் புறம் அவை தேயில் வேவ வரிந்த வெண்சிலை பிடித்து அடுசரத்தை தெரிந்தவன் வளநகர் சிரபுரமே. இந்த பாடல் வந்து பரிந்தவன், பரிந்தவன்னா என்னன்னா இங்க வந்து என்னன்னா கருணை அன்பு கூர்ந்தவன். பெருமான் யாரு? கருணை உள்ளம் கொண்டவன் இல்லையா? அந்த கருணை உள்ள இருக்குதான் அவரு அமர தேவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, கருணை கொண்டு நஞ்சை கொண்டு அவர்கிட்ட கொண்டு கொடுக்க, நஞ்சை அவர் தானே உண்றாரு, அவர் கருணை கொண்டுதான் செய்யறாரு. தேவர்கள் பதவியை காக்கும் வகையில என்ன பண்ண, கருணை கொண்டு முப்புறங்களே அசுரர்களே, அந்த வானவடியத்தில் இருந்த அந்த அசுரர்களே தேவர்களை துன்புறுத்தினார்கள் இல்லையா? அவர்களை காக்கும் பொருட்டு அசுரன் முப்புறங்களில் தீயில் வேகுமாறு கொடிய வில்லும் அதில் தொடுக்கும் அம்பினி ஆராய்ந்து தொடுத்தார். அப்பெருமானது வளநகர் சிறப்புறமாகும் என்று இதுக்கு சுருக்கமா முடிச்சுக்கிறேன். நான் நிறைய இருக்கு. இப்ப நான்காவது பாடல், நீரணி மேனியன் நீள்மதியோடு ஆரணி சடையினன் அணியிடையோர் கூரணிந்து இனிதுரை குளிநகரம் சேரணி வளவயல் சிரபுரமே. இந்த பாடல் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பாடல். ஏன்னா பெருமான் நமக்கு எல்லாத்தையும் காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. திருநீரனா என்ன, அவர் பெருமானின் நீரணிந்த திருமேனி உடையவன். சிவ சின்னங்களாக நமக்கு போற்றப்படுவது திருநீர் தான் இல்லையா? திருநீர் நம்ம என்ன சொல்லுவோம், பஸ்புன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த விபூதி வந்து ஒருத்தவங்களுடைய கருமங்களை எரித்து பின் இருக்க வந்து ஞானத்தை உணர்த்தும். அப்புறம் ஒரு பரிசுத்தமான சிவத்தத்துவம் தான் அதனுடைய பரிசுத்தமான சிவத்தத்துவம் இந்த விபூதி குறிக்கின்றது. திருநீர் அணிந்தவன் மூலம் நம்ம என்ன பண்றோம், மற்ற ஆத்மா இரண்டுமே பரிசுத்தம் அடைகின்றது. திருநீரை பிறப்பெடுக்கும் எவரும் முடிவில் நம்ம பிறப்பெடுக்க எவரும் முடிவில் என்ன பண்ணும், ஒரு பிடி சாம்பலாக தான் வேண்டும் என்றது உணர்த்தக்கூடிய பாடலாக விளைகிறது. இதுல அளவுக்கு அதிகமான ஆசை வைக்காமல் இருக்க வேண்டும், அந்த தத்துவத்தை நம்ம உணர்த்துகிறது. சைவத்தின் முழு முதல் யாரு, கடவுளான சிவனை திருநீரே குறிப்பதாக நம்ம நம்பலாம். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த பாடல். திருநீர் அணிவது அப்படின்னா தன்னோடு இருக்கும் இறைநிலையை உணர்ந்து உலக பொருட்களில் இருந்து விடுபட்டு ஆன்மீக பயணத்தை தொடங்குவதற்கான முதல் ஒரு வழிமுறை தாங்க. முதல்ல என்ன பண்ணும், முதல்ல திருநீர் எடுப்பா, அப்புறம் நம்ம கோயிலுக்கு போப்பா, அப்படின்னு ஒவ்வொரு நெடியா நம்ம கொண்டுன்னு போவோம் இல்லையா? அது மாதிரி முதல்ல ஆன்மீக பயணத்தை தொடங்க முதல்ல ஒரு வழிமுறை. மனிதோட நெற்றி என்பது மிக முக்கியங்க, முக்கியமா பாகமா விளங்க கிடையாது. அதன் வழியாக தான் நம்ம என்ன பண்ணோம், மிக அதிகமாக சக்தி வெளிப்பட்டு உள்ளிருக்கும் செய்யும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த நெற்றி. அது மட்டும் இல்ல, இது ஐஸ்வர்யம் சொல்லுவாங்க. அந்த திருநீருக்கு ஐஸ்வர்யம் என்றும் சொல்லலாம். அந்த திருநீர் அணிவதால தடையற்ற இறை சிந்தனை இருக்கும். நம்ம ஒரு நாள் விட்டுட்டு விட மாட்டோம், திருநீர் தொடர்ந்து விட்டுக்கிட்டே இருப்போம். அப்ப அணிவதா என்னது, தடையற்ற இறை சிந்தனை, உயர்ந்த நற்குணங்கள், குறைவற்ற செல்வம், நல்வாக்கு, நல்லோருடைய நட்பு, மெய்யடியாருடைய கூட்டம் நமக்கெல்லாம் கிடைக்கும். எல்லா நலமும் பெற்று நம்ம சிறப்புடன் வாழலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு உடல் நலனும் ரத்த ஓட்டமும் சீர்படும். தொல்லைகள் அனைத்தையும் அடித தொல்லைகள் நமக்கு என்ன, திருநீட்ட எல்லாமே நம்ம விட்டு போயிடும். அனைத்து பேர்களையும் அடித்து பிறவி பிணி அறுத்து என்ன பண்றோம், மோட்சம் செல்ல வழிகாட்டுங்க. இந்த திருநீருக்கு அவ்வளவு சிறப்பு. திருநீருக்கு ஒரு புக்கே போட்டிருக்காங்க, அவ்வளவு சிறப்பு இருக்கு இந்த திருநீர்ல. திருமூலர் கூட இந்த பின்வர பாடல சொல்றாரு. அவர் பாடல் பாட்டு, கங்காலம் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரே யாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே. அந்த உயிர்களை என்ன பண்ணுவோம், திருநீர் அணிவது தங்கள் உயிரை பற்றியுள்ள அழுக்குகளை போக்கி கொள்ளவோ நிலையாமை அந்த உணர்வு பெருமான் திருநீற்றில் ஒரு திருமேனிலும் காணப்படுகிறது. அந்த திருநீர் என்னது, நம்ம பேரொழி காலத்துல பெருமான் உயிர்களின் அழுக்குகளை சுட்டு எரித்து சாம்பலாக்கி
அதனுடைய குறிக்கக்கூடிய அந்த சாம்பல் தான் அந்த திருநீர். மெய்குண்ட நூல்களும் அதே சொல்றாங்க. மெய்கண்ட நூல், சாத்திர நூல்கள்லாம் மெய்கண்ட நூல்களும் சிறப்பாக நம்ம சொல்லப்படுகின்றது. நீரணி மேனியன் திருநீரு வெந்நீர் அணிந்த திருமேனிய உடையவன் இல்லையா என்று பல பாடல்களை நமக்கு உணர்த்துகிறது. நிறைய பாடல் இருக்கு. திருமேனியன் வெந்நீர் அணிந்த திருமேனியன் உடையவன் என்று பல பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த 2ஆம் திருமுறையில முக்கியமா சொன்னா திருஞான சம்பந்தர் திருநீட்டு பெருமையை அழகா நம்ம விளக்குறாரு. அந்த பாடலை நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருநீற்றை பத்தி சிறப்பை என்னென்னலாம் நமக்கு கிடைக்கும் அந்த திருநீருக்கு அப்படின்னு அந்த பாடல் மூலமா நிறைய விளக்கம் இருக்கு. அப்படி என்னது, பெருமான் கங்கை சடையில அணிந்திருக்கான். அப்ப கூட அது கருணை பாருங்க. அங்கேயும் கருணை கொண்டு தான் சந்தன அணிஞ்சிருக்கா இல்லையா, அவனோட சக்தி குறைஞ்சப்படும் இல்லையா. கருணை கொண்டு சந்தன தன் தலையில அணிஞ்சிருக்கிறாரு. கங்கின் ஆவிசத்தை அடுக்க, பூமிக்கு வந்தா நம்ம என்னது எல்லா உயிர்களும் அணிஞ்சிரும் இல்லையா, அந்த ஆவிசத்தை அடிக்க தன் சடையில அணிந்திருக்கிறாரு. உமாதேவி ஒரு பாகமாக கொண்டு அங்கமாக கொண்டு இனிதே விரும்பி உரையும் அந்த தலமாக வயல் வளம் நீர் வளம் நிறைந்த சேரணின சேற்றையும் வயல் நிறைந்த இடமும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பயிர்கள் வளமா செழிக்கக்கூடிய இடமாக விளங்குது சிரபுரம் அப்படின்னு இந்த பாடல் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக 4வது பாடல். அறிந்திரல்ல உணர்கள் அரணழிய சரந்துரந்தேரி செய்த சங்கரன் ஊர் குறுந்தொடு கொடி வீடு மாதவிகள் திருந்திய புறவணி சிரபுரமே. எனக்கு மட்டும் இந்த பாட்டுல சித்தாந்த கருத்தை எடுக்க முடியல. ஏன்னு கேட்டா 5 பாடல திரிபுரம் தான். அந்த மாதிரி உனக்கு எனக்கு 5 பாடல் இதுலயே கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன, ராவணன் பத்தி 8வது பாடல், 9வது பாடல் நம்ம பெருமாளை பத்தி, 10வது பாடல் சமணரை பத்தி, 11வது பாடல் நமக்கு பாடலுடைய பாடல். இப்படிதான் இருக்கு. எனக்கு 5 பாடலையும் அந்த திரிபுரை ஏறத்தக்காக தான் அதுல வருது. எனக்கு எல்லாமே அதாவது அப்ப அந்த பாடல் என்னங்க சொல்லுது அப்படின்னா, இந்த பாடல் நமக்கு தெரிஞ்சுக்க ஒரு விஷயம் என்னன்னா, தாருகாட்சன், கமலாட்சன், வித்தியன் மாலி என்ற 3 அசுரர்கள் இருக்கிறாங்க. அவங்களோட குரு யாருன்னா சுக்கராச்சாரியர் சிவதீட்சை பெற்று அவர்கள் சொற்பொடிகளை திருவதிகளை பலகாலம் கடுந்தவ செய்து அந்த வாங்குறாங்க அந்த இதை. அப்ப என்ன பண்றாங்க, பிரம்மன் அவர்கள் முன்கள் தோண்டி அவர்களுக்கு வேண்டிய வண்ணம் அனைவரையும் வெல்லும் பேராற்றல வான்வழி செல்லும். அது மட்டும் இல்லாம வான்வழி எங்க வேணாலும் அவங்க போலாம்பா. வான்வழி செல்லும் பொண்ணு, வெள்ளி, இரும்பு அந்த 3 கோட்டைகளை அருளினார். இவங்க பெரும் செல்வத்தோடு பேராற்றோடு வாழ்ந்து வராங்க. அப்ப என்ன பண்றாங்க, தேவர்களையும் முனிவர்களையும் அடிமைப்படுத்தி அது மட்டும் இல்லாத கோட்டைகளோட கிளம்பி அங்கங்க பறந்து போய் உலகங்கெல்லாம் அழிக்கிறாங்க. இப்ப இந்த துன்பங்களை பொறுக்க முடியாத தேவர்கள் யார்கிட்ட, திருமாலிடலாம் முறையிடுறாங்க. திருமால் என்ன பண்றாரு, சிவபெருமான்ட்டு முறையிடுகிறார். சிவபெருமான் அதெல்லாம் என்ன நினைச்சா என்ன பண்றாரு, அருள் புரியணும்னு நினைச்சு சிவபெருமான் அதற்கு இணங்கிறார். பெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா, பூமியை தேர்தட்டு ஆக்கினார். தேவர் பலரும் தேரின் பல உறுப்புகள் ஆகினர். சூரிய சந்திரன் தேர் சக்கரங்களாகவும் பூமி அடிப்பீடமாகவும் 7 மருத்துக்கள் படிகளாகவும் 8 திசை மலைகள் தூங்கலாகவும் இமயமலை கொடுஞ்சியாகவும் அஸ்தகிரி உதயகிரி கூம்பாகவும் ஆரங்கம் புராண சாஸ்திரங்கள் மணிகளாகவும் ஆயின. வேதங்கள் 4 குதிரைகளாக பிரம்மன் தேரை ஓட்ட சாரதி ஆயினான். திருமால் அம்பாக வாயுதேவன் அம்பின் சிறகுலாகவும் அக்னி தேவன் அம்பின் அழகும் ஆயினார்கள். சிவபெருமான் வாசியை நானாக கொண்டு மகாமேரு மலையை வில்லாக வளைத்து அம்பை பூட்டி திருபுரனை நோக்கிய பொழுது தேவர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இப்ப நம்ம கதைக்கு தேவன் நாமெல்லாம் இப்படி துணையாக வராவிட்டால் சிவபெருமான் எப்படி திரிபுரங்களை வெல்வாரா என்று தங்களுக்குள்ளார என்ன பண்ணாங்க, சிறிதானம் வந்துருச்சு அவங்களுக்குலாம். அப்ப என்ன பண்ணுது, அவங்களுடைய மனக்குறிப்பை பெருமானுக்கு தெரியாதா, அவங்களுடைய மனக்குறிப்பை அறிந்து என்ன பண்றாரு, ஒரு புன்னகை செய்து தேரை அழுத்துறாரு. தேரை அழுத்து அமர்ந்தார். உடனே தேரி நச்சினது அக்கு வேறு அணிவராக சேர்ந்தது. திருமால் அப்பதான் அது ஒரு பாட்டு வரும், திருவாசம் அந்த பாட்டு வரும். திருமால் உடனே ஒரு காளை வாகனமாகி சிவபிராணியும் பூமியம்மையும் தாங்கி கொண்டாங்க. மாணிக்கவாசல் ஒரு பாடல்ல கடுகரியும் பரிமாவும் அப்படி தேர்வுக்கும் தேராது அந்த பாடலை சொல்றாரு. அந்த பாடல் மூலம் நம்ம அறியலாம், இந்த வரலாற்றை நம்ம அறியலாம்.
சிவபெருமான் சிரிப்பால் முப்புறங்களை வெந்து நீராயின பெருமானே தலைவன் என்பது விளக்கும் இல்லையா அந்த பாட்டு. அதான் தலைவன் தான், அவன் தான் எல்லாமே அப்படின்னு அந்த பூட்டி அம்பினை எய்யாமலே என்ன பண்றாரு, அந்த திரிபுரத்தை சிரித்து எரித்தார் இல்லையா. அவன் யாதொரு செயலியும் கருவியால் என்று நினைத்த மாத்திரத்தாலே செய்பவன். ஆதலால் இந்த விளக்கும் மலையை வில்லாக வளைத்தமை. அவன் யாரு, அந்த மலையை வில்லாக வளைத்தமை. அவன் எல்லாம் வல்லவன் அப்படின்னு வீர செயலியும் குறிக்கக்கூடியது இல்லையா. ஒவ்வொரு உயிரிடம் அமைந்த ஆணவம் கண்மம் மாய ஆகிய மும்மலங்களையும் அழித்து அருளுகின்றான். நம்மளை சேர்த்து அந்த பாடலை விளக்கம் சொல்றாங்க. அது மாதிரி மும்மலங்களையும் ஆணவம் கண்மம் மாயெல்லாம் அழித்து அருள் புரிகிறார் என்று இந்த சைவ சத்த அந்த கூட சொல்றாங்க. பாடல கூட திருமலர் கூட அந்த பாடல சொல்றார். அப்படி செஞ்சடி ஆதி புராதனன் முப்புற செற்றன என்பர்கள் மூடர்கள் முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை யார் அறிவாரே. சிவபுரன் முப்புறங்கள் எரித்தான் என்று கதையாக சொல்வார். நம்மளா மூடர்கள் தான். ஏன் முப்புறனா என்னது, நம்ம அப்படிதான் சொல்லிட்டு கதையா. முப்புறனா ஆணவம் கண்மம் மாய அந்த மும்மலக என்னது அழிக்கவன் தான் பெருமான். மும்மலகளை வழியை அழித்து நமக்கு என்னது அருளக்கூடிய பெருமான் என்பதுதான் உண்மை. அது அசுரன் அழியமாறு சரம் தொடுத்து எந்த சங்கரன் ஓரானது சிறப்புறம் தான். அந்த சிறப்புறத்துக்கு ஒரு சிறப்பு அந்த ஊர்ல அந்த கதையை சொல்லி அந்த சிறப்புறம் அந்த தலத்தை பற்றி சொல்றாங்க. குருந்த மரத்தை இந்த பாடல் ஒரு சிறப்பு. குருந்த மரத்துல மாதவின்னு ஒரு பாடல வரும். மாதவி அப்படின்னு வருதா, குறுந்தோடு கொடிவிடி மாதவிகள் திருந்திய புறமணி சிறபரவி. மாதவினா நம்ம என்ன உடனே ஞாபகம் வரும், கண்ணகி மாதவி ஞாபகம் இல்லையா. இந்த குருந்த மாதவினா ஒரு செடி, குறுக்கத்தின்னு ஒரு செடி, மலர் கொடியை போல இருக்கும். அது பச்சை கலர்ல பூக்கக்கூடியது. மனமுள்ள வெந்நீர மலர்களுடைய வெந்நீர் வாசனை மிகுந்த மலரா இருக்கும் என்று பசுமையாவே இருக்குமா அந்த மலர். இப்போ அந்த மலரை என்ன பண்றாங்கன்னா வசந்த மல்லி என மக்கள் வழங்குகிறார்கள். எனவே பசுமையான நீண்ட கொடி இனம் கொடியுடைய அந்த அந்த இனம் அந்த குருந்த மரத்தில் கொடி போல படர்ந்திருக்குன்னு இந்த பாட்டு சொல்லாக இந்த பாடல அந்த மாதவிக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக 6வது பாடல். அது மட்டும் இல்லாம ஈஸ்வரி சைவம்னு சொல்லுவாங்க. சிவசிவா. சரி, அடுத்த பாடல் போன 6வது பாடல்ல கலையவன் என்பது, அதாவது 6வது பாடல சிறப்பு என்னன்னா, கலையவன் மறையவன் காற்றோடு தீ மலையவன் விண்ணோடு மண்ணும் மண்ணும் அவன் கொலையவன் கொடிமதில் கூட்டழித்த சிலையவன் பல நகர் சிறபுரமே. கல்வியால திகழக்கூடிய ஞானம். கல்வினா நம்ம என்ன, ஞானத்தை கொடுக்கக்கூடியது இல்லையா. அறிவினாலதான் எல்லாமே பெறணும் இல்லையா. இப்ப அவன் என்ன பண்றான், பெருமான் எல்லாத்தையும் சிறந்து விளக்கக்கூடிய பெருமான். பெருமான் கலையா, அவரு கலையா நடனம் எல்லாமே தேர்ந்தவர் இல்லையா. எல்லா கலையோட தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லலாம். கலை என்பதுனா படைப்பாற்றலை வெளிப்படுத்துவது, நடனத்தின் ஒரு சிறப்பு. அந்த அவர் பெற்றவர் இல்லையா. அதுதான் நம்ம என்ன பண்ணோம், பெருமானுக்கே நடன சபாபதி அப்படின்னு ஒரு பெயரே சொல்றோம் இல்லையா. பல கலைகளில் சிறந்து விளங்கக்கூடியவர். மறையவன்னா முதல் திருமொழியில ஒரு பாடல் வருது. மறையவன் மதியவன் என்ற ஒரு பாடலே அந்த பாடல் வருகின்றது. அந்த சிவபுரத்துல சுந்தர தேவாரத்தை கூட ஒரு பாடல் வருது. மறையவன் ஒரு மாணி வந்தடைய அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. மறையவன் என்ன வேதமாகியவன். மறையவன்னா வேதமாகி என்ற ஒரு பொருள் உண்டு. மறைந்திருந்து நமக்கு என்ன பண்ணுது, மறைந்திருந்து ஒரு பொருள், மறைந்திருந்து நமக்கு என்ன பண்ண அருள் புரிகிறான் தான். அது ஒரு பொருளா சொல்லணும்னா மறைந்து நமக்கு அருள் புரியக்கூடியது. ஆன்மாவுக்கு மறைந்து அருள் புரிபவன். அடுத்தது அவன் என்ன பண்றான், அவனை பத்தி சொல்லவா முடியும், பெருமானை பத்தி, பெருமான் எம்பெருமான் பத்தி என்ன சொல்லலாம். அவ்வளவு ஒரு விஷயம் அந்த பாட்டுல. காற்றாகி நெருப்பாகி இருக்கிறான் பெருமான், எல்லா இடத்துலயும் இருக்கிறான். அவன் உள்ள தீயாகவும் இருக்கிறான், காட்டுக்குள்ள தீயாகவும் இருக்கிறான் இல்லையா. மலையவனா என்னது, உறுதியானவன். விண்ணும் மண்ணும் அவனே, அண்ட சராசரங்களுக்கும் அவனே திகழக்கூடியவன் இல்லையா. சிவரும் பூமியாகவும் நெருப்பாகவும் நீராகவும் ஈயமானனாகவும் காற்றாகவும் சந்திரனாகவும் சூரியனாகவும் ஆகாசமாகவும் விளங்கக்கூடிய அட்டமூர்த்தியா இல்லையா. அட்டமூர்த்தி அழகுன்னு சொல்லுவோம் இல்லையா. இல்லையா, மண்ணாகவும் விண்ணாகவும் ஆனவர். அது மட்டும் இல்ல, மலையாக திகழ்பவர்,
காற்றாகி கார்மேகமாகி முக்காலமும் ஆகியவர், கனவு இரவு பகலுமாகி ஆனவர் இல்லையா? அதுல 6ஆம் திருமலை அந்த பாடல் எடுத்த அழகாக எடுத்து கொடுப்பார் 6ஆம் திருமலை பெருமான். இருநிலனாய் நீர், நீராகி தீயாகி நீருமாகி, மண்ணாகி விண்ணாகி மலையுமாகி, கல்லாகி கலராகி காணுமாகி, காற்றாகி கார்மிகளை காலம் ஒன்றாய், தீயாகி நீராகி இன்மையுமாகி, அங்கமாய் ஆதியாய் வேதமாகி, மாதா பிதாவாகி மக்களாவாகி, ஆமில் 5மாகி, நீராடி நீலாகலம் தானேயாகி தேழக்கூடிய இல்லையா? அந்த தலத்தை பற்றி இங்கே அசுரர்களை பத்த சொல்றாங்க. கொலை அசுரர்கள், வலிமை மிக்க அசுரர்கள் இல்லையா? அந்த வலிமை மிக்க அசுரர்களுடைய கோட்டைகளை, கொடிய மதில்களை, கொடிய மதில முப்புறத்தை உடைய அந்த கொடிய மதில்களை அதன் கூட்டோடு அழித்து, அதுக்கு என்ன அழித்தா மட்டும் என்ன அவர் என்ன அருள் புரியார். அருள் புரிந்து வில்லை, அந்த வில்லையுடைய பெருமான், அந்த வில்லை உடையவன் பெருமான் அப்படின்னு மலைநகர் சிதம்பரம் அப்படின்னு அந்த பாடல்ல சொல்லப்படுகிறது. அடுத்ததாக 7வது பாடல். வானவர் மதியோடு மத்தம் சூடி, தானவர் புறம் எய்த சைவன்னிடம், காணவர் மடமையில் பெடைப்பயிலும், தேனவர் புறம் ஏறி சிறபுறமே. வானவர்னா மாமதியம், மாமதினா நிறை, நிலா ஒரு பொருள் சொல்லும். நிலா சிவபெருமான சடையல் மீதே நிலாவுடன் அழகாக பொருந்திருக்கிறாரு. புன்னகை செய்கின்ற தோற்றம், அப்படி பார்க்கல நமக்கு இது பெருமான பாட ஒரு புன்னகை செய்கின்ற ஒரு தோட்டத்தோட எப்படி இருக்காருன்னா அழகா அந்த சடையில, அவர் சடையை தான் பாருங்க, மொத்த மலர் அணிஞ்சிருப்பாரு, கொன்றை மாமலர் அணிஞ்சிருப்பாரு, அரவம் அணிந்திருப்பாரு. அவர் தலையில அந்த கோலத்தை பார்க்கக்குள்ளேயே இப்படி கண் முன்னாலே அவ்வளவு அழகாக காட்சி கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ஊமத்த மலர் சென்னியில சூடி, தானவர்கள் அசுரர்களை புறம் எரித்த, இங்கே அசுரர்களை பத்தி தான் வருது இல்லையா? அசுரர்களை புறம் எரித்தவன் சைவனாகி ஈசனிடமானது சைவன், ஈசனிடமானது சைவன். அந்த சைவன் தான் அது ஒரு பொருள். என்னன்னா முழு முதலானவன், முதலானவன் சிவநெறி என்றெல்லாம் இந்த அழைக்கப்படுது. அந்த சைவத்துக்கு அவ்வளவு விளக்கம் கொடுத்திருக்காங்க. சிவம் என்று சொல்லுதான் என்னது சைவமா மாறிவிட்டது. சிவபெருமான் அடிகளாகிய 63,000 இல்லையா, அவங்களே நம்ம சைவம்னு சொல்லலாம். ஏன்னா சைவத்தை அங்க வளர்த்தவர்கள் இல்லையா, சமயத்தையே வளர்த்தவர்கள் இல்லையா அவர்கள்லாம். 63,000 சைவத்தின் இரு கண்களாக விளங்குகிறார்கள். முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளே எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி அப்படின்னு மாணிக்கவாச பெருமானே முன்னை பழம்பொருக்கும். அந்த பெருமானை பத்தி யாரு? சைவத்து முன்னை பழம்பொருளே என்று மாணிக்கவாசகரும் சொல்றாரு, பாடல புனிந்திருக்கிறாரு. பெருந்தகை என்று என்னது? என்று நிலைத்த பொருள். சைவன்றா என்று நிலைத்த பொருள் என்று சைவத்துக்கு விளக்கியுள்ளார்கள். பெருமான் இடமானது சோலைகள் சொந்த சிறபுரம். அதாவது மயில்கள் தன்மை பெண் மயிலோட ஆட தேன் கமழும் நிறைந்த சோலைகள் உடையது. இயற்கையான மரங்கள், செடிகள், கொடிகள், இயற்கையான பசுமணி இருந்த அந்த இடம் தேன் கமழும் ஒளி மிக்க சிறபுரமாக அந்த தலம் விளக்குகிறது என்றது 7வது பாடல சொல்றாப்ளது. ஆனா இங்க ஒரு சிறப்பு என்னன்னா, சைவனாகியும் அப்படின்னு வருது இல்ல, ஐயாரதில் சைவனாகியும் அப்படியே என்னங்க அப்படின்னு பார்த்தா, இந்த தளத்துல என்ன தன்னைத்தானே பூசித்து கொண்டது அப்படின்னு சொல்றோம். இந்த வரலாறு நினைவு விட்டுதா இருக்கிறது. ஆனா இந்த வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தா, திருவிழால ஒரு அர்ச்சகர் இருக்கிறார். அவருக்கு ரொம்ப நாளா என்ன பண்ணணும், காசிக்கு போகணும்னு ஒரு ஆசை. காசிக்கு போய் அங்க பெருமானை வழிபட்டு வரணும். அவர் அர்ச்சகரா திருவையார் கோயில வழிபாடு செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு நாள் போட்டு அந்த கோயில் யார் பராமரிக்கிறது இல்லையா? அப்ப என்ன பண்றாரு, காசி போன ஆசைன்னா மனைவி மக்களை விட்டுட்டு அவர் போயிடுறாரு, காசிக்கு போயிடுறாரு. அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு அங்க காசிக்கு போயிடுறாரு. அதுக்குள்ள என்ன பண்றாங்க, அந்த நாட்டு மன்னன் என்ன பண்ண திருவையார் தலத்தை தரிசிக்க அங்க வர்றாரு. அப்ப வரக்குள்ள என்ன ஆயிப்போகுது, அங்க அர்ச்சகர் இல்லாததுனால பெருமானே அந்த அர்ச்சகர் அவ்வளவு ஒரு சிவபக்தர். அவர் தினம் தினம் வழிபாடு செய்யக்குள்ளேயே நம்மளாம் அர்ச்சகர் பெரிய நிலையில தான் அவங்களால நம்ம நினைச்சு வழிபாடு செய்யணும். அவங்க 3 காலமும் முக்காலமும் செய்யக்கூடிய அந்த சிவ தொண்டு அவங்களுக்கு பெரிய தொண்டா செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த அர்ச்சகர் என்ன பண்றாரு, போனதுனால பெருமானே என்ன பண்றாரு, அந்த அர்ச்சகர் வடிவம் தாங்கி அந்த மன்னவரை வர வைத்து அந்த பூஜா விதிகள் முறையெல்லாம் செய்து அவருக்கு நெய்வேத்தியம்னா பெருமானுக்கு நெய்வேத்தியம் செய்து அவருக்கு அந்த பிரசாதத்தை அந்த மன்னனுக்கு வழங்குறாரு. அப்புறம் என்ன பண்றாங்க, அர்ச்சகர் வராரு. பார்த்ததும்
என்னது நான் இல்லாத வழிபாடு எப்படி நடந்தது, மன்னவன் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டு என்ன பண்றாரு, பெருமானே வந்து என்னை போல ஒரு தோற்றம் அளித்து பெருமானே இந்த வழிபாடு செய்துட்டு இருக்காரு அப்படின்றக்குள்ள அந்த பாடல் அதான். ஐயாராதனில் சைவன தன்னைத்தானே பூசித்து கொண்ட அந்த திருத்தலத்துல அவ்வளவு சிறப்பு. தன்னைத்தானே என்ன பண்றாரு, பெருமான் பூசித்து கொண்ட ஒரு திருத்தலம். அதான் ஐயாராதனில் சைவனாகியும் அப்படின்ற அந்த வரி வருது. அப்புறம் திருநாவுக்கரசர் ஒரு பாடல சொல்றாரு, சதுர நடம் ஆட்டுக்கந்த சைவர் போலும் அப்படின்னு திருநாவுக்கரசு பெருமான ஒரு பாடல்ல ஈசனை குறிப்பிடுகிறார். எட்டாவது பாடல் வந்து இம்மண்ணுலகத்துல வாழும் உயிர்களை எல்லாம் பிழைகள் செய்தா கூட என்ன பண்றோம் நம்ம, அவர் தம்மை வந்து அடையின் நெற்றிக்கண்ணையுடைய சிவபெருமான் தம் பெரும் கருணையினால அவற்றை என்ன பண்ண மன்னித்தருளி என்ன பண்ணுவாரு, அவர் அருள் புரிவார் இல்லையா என்பதை காட்டவே அவன் யாரு நல்லுணர்வு இல்லாதவன் இல்லையா, யாரு ராவணன், ஆணவத்தன்மையுடைய அரக்கனாக ராவணன் வந்து என்ன பண்ண திரு கையிலேயே தன்னை என்ன பண்றாரு, ராவணன் கையில எடுக்க இந்த கையிலேயே பேத்தி எடுக்க போல உடல் முறிவுப்பட்டு இப்ப இசைய பாட பெருமையுடைய அந்த இறைவன் அவனுக்கு அருள் செய்து வாழ்னு கொடுத்து பெருமான் அருள் புரிகின்றார். அந்த எட்டாவது பாடல் நமக்கு எப்பயுமே கிடைக்க வேண்டிய அந்த பாடல் தான். மறுத்தவர் திரிபுர மாய்ந்தழிய கருத்தவன் கார் அரக்கன் முடிதோள் இருத்தவன் இருஞ்சின காலனை முன் செருத்தவன் பல நகர் சிரபுரமே. இதுல வந்து ஒரு சிறப்பு என்னன்னா, பதிகந்தோறும் அந்த எட்டாவது பாடல்ல பெருமான் வந்து அந்த அருள் புரியுது. ராவணன்னு நம்ம ஆணவன் சொல்றோம், ஆனா அவன் பல காலம் என்ன பண்ண, ராவணன் வந்து சிவபூஜை பண்ணவர் தான். எப்படி அவர் மட்டும் ஆட்கொண்டான்னு, ஏன்னா தப்புனா தப்புதான். அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அது தவறு தானே, தவறு செய்து எந்த உயிரா இருந்தாலும் அது உண்மையிலேயே அந்த தவற்றை உணர்ந்துட்டாங்கன்னா, நீ தவறு செய்யாமைக்கு அந்த உறுதிப்பாடு கொடுக்குறாங்க, நான் மட்டும் தவறே செய்ய மாட்டேன்பா அப்படின்னு இறைவன்கிட்ட போய் வேண்டாம்னா என்ன செய்வாரு, அவர் உள்ளன்போடு நமக்கு என்ன பண்ணுவாரு, இசைந்து அருள் புரிவார், மன்னித்து அருள் புரிவார் என்பதுதான் அந்த சொல். பாவ மன்னிப்பு என்பது நம்ம நெறிக்கு இன்று நேற்று அல்லப்பா, அப்பயே பெருமா நம்ம தோற்று வச்சுட்டார். காலத்தை உண்டு எனினும் பிறர் மதம் போல அப்படி திருக்குறள்ல அந்த பாடல இருக்கு. மத்த மதத்துல அதெல்லாம் உண்டா இல்ல, ஏன்னா நம்ம மதத்தான் என்னது மன்னிக்கிற திறமை இந்த பெருமான் இந்த பதிகத்துல சொல்லப்படுது. திருக்குறள்ல என்றென்று இறங்குவ செய்யற்கு செய்வானே மற்றென்ன செய்யாமை நன்று என்பதே நம்ம அறமாம், நம்மை வணங்குவதற்கு அருள்வர் செய்பெருமான் அப்படின்னு இந்த அழகா எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் இல்லாத இந்த பாடல்ல பாக்கியவன் திருப்பத்து மாய்த்து அழிமாறு செய்ததுன்னா கருத்தவன், அதுல வருது இந்த பாடல் என்னது, கருத்தவன் சினம் கொண்ட, கார் அரக்கன்னா என்னால கருமை நிறம், கருமை நிறம்னு சொல்லலாம், மேகம் சொல்லலாம் என்று பல பொருள்கள் கொள்ளலாம். கரிய அரணக்க ராவனுடைய முடியும் தோடும் நலிசு மார்க்கெண்டின் உயிரை சினத்தின் வயம் கொண்டு கவர்வதற்கு வந்த காலனை காலால் உதைத்தது. மாய்த்து ஈசன் வீட்டிற்கு இடம் தான் சிரபுரம்னு சொல்றான். ஆனா இதுல வந்து நம்ம ஒரு சிறப்பு என்னன்னா, திருஞான சம்பந்த மூர்த்திகளுடைய தேவாரத்துல 8வது பாடல்கள் தோறும் ராவணை பாட காரணமாக பெரிய பிரார்த்த வழியா ஒரு பாடல் இருக்கு. அது யாரு என்ன சேக்கிழார் குன்றை வாழ்பதி தெய்வ சேக்கிழார் குறிப்பிடும் பாடல், மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வந்தடியின் கண்டுதலால் பெருகரணை கை கொள்ளும் என காட்ட எண்ணமிலா வல்லரக்கன் எடுத்து முறிந்து இசைப்பாட அண்ணல் அவருக்கு அருள் புரிந்த ஆக்காப்பாடு அருள் செய்தார் அப்படின்னு தெய்வ சேக்கிழாரே அவர் பாடல்ல சொல்லியிருக்கிறாரு. இந்த மார்க்கெண்டின் உயிரை பறிக்கிறார் இல்லையா, மார்க்கெண்டின் சேவனே அவர் தஞ்சமாக வந்து அடையிறாரு இல்லையா, அப்ப என்ன பண்ண, ஏமன் பாச கயிற்றால பிணித்து இழுத்த போது அங்க சிவபெருமான் லிங்கத்தினின்று வெளிப்பட்டு தமது இடக்காலால கூற்றுவனை உதைத்த தள்ளி மார்க்கண்டேரி என்றும் 16 ஆண்டாக இருக்க அருள் செய்தது இந்த பாடல் நம்ம சொல்ல போறோம். 9வது பாடல். ஒன்பதாவது பாடல்ல நெறி, அந்த என்னது நம்ம என்ன சொன்ன, நம்ம சிவபெருமானுடைய அந்த நெறியை தான் நம்ம இதுல புரிஞ்சுக்கணும்.
ஏன்னா அந்த பாடல் அந்த இதுல வந்து வண்ணன் நன்மலர், இந்த பாடல் படிச்சுட்டு போயிடலாம். வண்ண நன்மலர் உரை மறையவனும் கண்ணனும் கழத்தோட கனல் உருவாய் விண்ணுற ஓங்கிய விமலனிடம் திண்ணன் நன்மதில் அணி சிரபுரமே. வண்ணன் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சுதான். வண்ணனா நன்மலர், தாமரை மலர்ல புரிஞ்சிருக்கின்ற பிரம்மன். மறையவன திருமால், அவர் கழல், திருமால் கழல் திருவடி போட்டு. இந்த பாடல வந்து அழகா ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. துதிக்க பெருமான் என்ன பண்றாரு? கண்ணல் ஒருவாய் அண்ணாமலை ஜோதியாகி விண்ணளவு ஜோதியாகி விளங்கிய விமலன் அப்படின்னு அழகா சொல்லிட்டார். விமலன்னா என்ன? அந்த பாடல்னா அழுக்கற்றவன். யார்? நம்ம பெருமான் அழுக்கற்றவன், குற்றமற்றவன். அப்படி விளங்கக்கூடிய இடம் தான் அந்த உறுதியான அங்க மதுர்களுடைய அந்த அழகு பெறவனுங்கிறது சிரபுரம் அப்படின்னு இந்த பாடத்துல சொல்லப்படுகிறது. அதுல வந்து நான் எனது, நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன். அவங்க 2 பேருக்குள்ள அந்த பிரச்சனை வந்தனால என்ன பண்ண, அனலொருவா காட்சி கொடுக்குறாரு பெருமான். அனலொருவா காட்சி கொடுத்து அதை அண்ணாமலையார் ஜோதி வடிவமா காட்சி கொடுத்து அந்த விமலன், அவன் தான் அழுக்கற்ற நிமலன் சொல்லி, விமலன் அழுக்கற்ற குற்றம் நிறைய ஏகப்பட்ட பேர் பெருமானுக்கு. அந்த பாடல்ல சிறப்பு வாய்ந்த அந்த 9வது பாடல். 10வது வெற்றறி உழல்பவர் விருதுயிலார் கற்றிலர் அற உரை புறன் உரைக்க பற்றல திரிபுர 3ம் வேவ செற்றவன் வள நகர் சிரபுரமே. எப்பவுமே அந்த சிவபெருமான் நெறியெல்லாம் அவங்களுக்கு தெரியல, யாருக்கு? சமணர்களுக்கு தெரியல. இது உய்தி பெறல அவங்கள. அவங்க நினைச்சு அவங்க வழிபாடு செய்யல. அவங்க புற சமைத்தார் இல்லையா, அந்த நன்மையே தான். நன்மை இல்லாத சமணர்கள் அவங்க புத்தர்களும் சேர்த்துக்கலாம். புத்தர்கள் என்ன, அவங்களே என்னது ஆடை இன்றி இல்லாத இருப்பாங்க, கல்லாதவரா இருப்பாங்க. அவர் நெறியில என்னது பழியை விளைக்கும் கேடுகளை தான். உண்மைக்கு மாறாக இவர்கள் பேசுவார்கள். ஆனா சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா இருக்கும். அவர் செய்வதுதான் சரி என்று உரைப்பவர்கள். ஆனா என்னது சொல்றதுதான் அப்படி. ஆனா புலால் ஒண்ணு அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, அது இரவு நேரத்தை சாப்பிட, ஆனா இது பண்ண மாட்டாங்க. என்னது அந்த சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தர் அறிவான் ஒருத்தர் சாப்பிடுவான்ற மாதிரி. அவங்க அறியறதெல்லாம் வேற, ஆனா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி புறம்பாக பேசக்கூடியவர்கள் பெருமான். இந்த பற்றவர்னா அன்பு இல்லாத பகைவர்கள். அவர்கள் திருபுரத்தை எரித்து சாம்பலாமல் செய்த சிவபெருமான். இங்கே சிவபெருமான் வந்து அந்த திருபுரத்தை தான் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தாவது 11வது பாடல். அருமறை ஞான சம்பந்தன் அந்தன் சிரபுர நகர் உரை சிவனடியை பரவிய செந்தமிழ் 10ம் வல்லார் திருவொடு புகழ் மல்கு தேசினரே. இந்த சிரபுர நகர்ல உரைய சிவபெருமான திருவடி என பரவினா என்ன பண்ணுது? உரைத்தமிழ் செந்தமிழ் பதிமை பதியத்தை ஓத வல்லவர்கள் என்னது செல்வராக விளங்கி புகழ்மிக்க. இங்கதான் முக்கியம். செல்வரா விளங்கிடலாம், பணம் புகழ் எல்லாம் கிடைச்சிடும். புகழ்மிக்க ஒளிய உடைகளாக வரலாம். அவ்வளவு சிறப்பு இந்த பாடல்ல. அப்படி என்னங்க அது இப்ப ஒளினா அப்படின்னா, இம்மையிலும் பிணியற்ற, நம்ம முக்கியம் இந்த பிரிவில் என்னது பிணியற்ற ஒளியுடைய தேகம். ஒளினா அப்படி இருக்கும், ஒளியுடைய தேகமா இருக்குமா. அவ்வளவு அழகான தேகமா கொடுப்பாராம் பெருமான். புகழ்மிக்க நற்பேரும் கொடுப்பார். நற்பேர் வாய்ப்பதோடு செல்வ சிறப்புடன் திகழ்வார். நம்ம அந்த பதியத்தெல்லாம் படிச்சோம்னா, இந்த பதியத்தெல்லாம் ஓதனம்னா அடையும் பயன் வந்து அளவு இல்லாத ஒரு செல்வத்தை பெறலாம். பிணியற்ற ஒளியுடைய தேகம் நமக்கு கிடைக்கும். திரு என்பது என்னதுன்னா முக்தி தரும். திரு என்பது முக்தி தரும். முக்தி அதான் அதுல செல்வன்றது இந்த முக்தி தான். முக்தி தரும், செல்வம் தரும் என்று இப்பாடல காழிப்பிள்ளையா நமக்கு அழகா அருளியிருக்கின்றாரு. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த 11 பாடலையும் சிறப்புற தலத்தை பத்தி பேசின ஒளியை உடையவர். இந்த பாடல அவ்வளவு ஒளி புகழ்ந்து நம்ம விளங்கக்கூடியவா இருக்கும். இந்த 11 பாடலையும் நமக்கு என்ன சொல்லக்கூடியதுன்னா, நம்ம என்னன்னு இறைவனை வழிபாடு செய்யணும். இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதிக்கிட்டே இருக்கணும். அப்ப ஓத ஓத நம்ம ஆன்மா வந்து தூய்மை பெறும். ஒருத்தங்க கேட்டாங்க, ஏங்க நமசிவா மந்திரம் சொன்னா போதுமா, நமக்கு எல்லாமே கிடைச்சுமா கேட்டேன். கண்டிப்பா கிடைக்கும். நமசிவா மந்திரம் சொல்ல 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 நம்ம ஆன்மா தூய்மை பெற்று பக்குவம் அடைந்து அந்த ஒளி தேகமே கிடைக்கும். நமக்கு ஒளி தேகமா நம்ம பெற்று அந்த திரு என்ற முக்தி பெற்ற நமக்கு செல்வத்தை தரும். இந்த செல்வம் தான் நமக்கு முக்தி பேர் தான் செல்வம். இப்ப அந்த பாடல காழிப்பிள்ளை நமக்கு எல்லாம் அருள் இருக்கிறாரு. நான் வாழ்த்து பாடல் பாடி நிறைவு செய்கின்றேன். வான்மியில் வடாது பெய்க மடி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் போங்க நல்தவம் வேள்வி மல்க
மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல். ஏறிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். வாழ்க சீரடியார் எல்லாம்.